ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த சோசியல் மீடியா இம்பேக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும். நிறைய பெயின் இருக்குது மனசுக்குள்ளே. பட் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு, இந்த ஒரு 4 நாளாக நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம லீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துனாங்க. நம்ம கொஞ்சம் பெருசாக அதை பார்க்க முடியல. ரீசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அத்தை இழந்துட்டோம், மதுரையில் இறந்து போயிட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க ஒரு அம்மா தான் எனக்கு. ஸோ ஓகே, ரொம்ப பர்சனலுக்குள்ளே போக வேண்டாம், ரொம்ப பிரேக் ஆகும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் சீரியஸாக, அந்த சீரியஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் போகும்போதே அந்த டெய்லி ஒரு நேரம் சாப்பிட்றது. ஒய்ஃப் போயாச்சு, ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. 3rd டைம் ஊருக்கு போயிருக்காங்க இந்த வருஷத்தில், 6 மாதத்தில். நான் ஒரு டைம் இந்த வருஷம் வந்தேன். ஸோ 4 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலியிலேருந்து. ஸோ 3 டைம் போயாச்சு இப்போ ஒய்ஃபு. அது ரொம்ப, அதுக்குள்ளே போவேன்னா நான் இந்த கண்டென்ட் பேசுவோம். க்ளோஸாக இருந்த அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அது எவ்வளோ தூரம் பாதிச்சது, எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு. ஸோ எனக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுக்கெல்லாம் பெரிய நன்றி. இந்த வீடியோவில் வந்து வஞ்சி சொன்னா, அப்படி வந்து வஞ்சி, ரேணு, அப்புறம் சதீஷ், இவங்க எல்லாமே கூப்பிட்டு பேசினாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வினோத், இவங்க எல்லாமே சொன்னால் அப்படி வந்து என்னென்னா, இந்த சோசியல் மீடியா கொஞ்சம் பாருங்கள் கேஆர், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கேஆர் அப்படின்னு சொன்னால் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிஎஸ். இதெல்லாம் பார்க்கும்போது, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஜெயிச்சவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரியா? அந்த 24 ஹவர்ஸுங்கிறது அவங்க அதில் நிறையா நேரம் செலவு பண்ணி, அவங்களோட ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, மென்டல் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோ, பெரிய ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ எல்லாருமே அப்படி தான் ஜெயித்தாங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. சரிங்களா? அவங்க ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. எத்தனையோ கோடிங்கிறாங்கப்பா, 1000 கோடின்னு சொத்துங்கிறாங்க. 1500, 2000, 3000, 4000, 5000, எத்தனையோ கோடி சொத்தெல்லாம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சாங்க. பட் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, இந்த சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்குறது ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இப்போ அவங்கள பற்றி ஒரு பெரிய பர்சனாலிட்டி பற்றி சர்ச் பண்ணோம்னா, அவங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணாங்கன்னு தான் இருக்கணும். அதிகமான வீடியோஸ் அதுதான் இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஜென்ரேஷனையும் அடுத்த ஜென்ரேஷனையும் அது வந்து அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எல்லாத்துக்கும். இவங்க ஜெயிச்சா மட்டும் பெருசு இல்லை, ரடன் டாட்டா மாதிரி அந்தளவுக்கு யாரையும் வந்து அவ்வளோ இதாக இருக்குது, லாயலாகவும் கைண்ட் ஹார்ட்டடாகவும் பூரா சொசைட்டிக்கு கொடுக்க சொல்லலை. பட் எல்லோரும் 1% கொடுக்கலாம்ல. ஸோ அது கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக அது நிறைய இருக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம வச்சுருக்க 7 ட்ரஸ்ட்டும் அது ஒன்றும் கிடையாதுல்ல. எல்லோரும் ட்ரஸ்ட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியும், நம்ம அதுக்கு வைக்கலையில்ல. நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் இழந்து, நம்ம வந்து கஷ்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டு ஒயிட் மணியை, பிளாக் மணியை ஒயிட் ஆகிறதுக்கு நம்ம வந்து வேலையை பண்ணல, நம்மளால் சம்பாதிக்கவும் இல்லை, அதை நோக்கி நம்ம போகவும் இல்லை. நம்ம பயணமெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. டிஎஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட் ஒன்று செட் பண்ணுறேன். எனக்கு இந்த லைஃப்லாம் முதலே புரிஞ்சிருச்சுங்க. என்னென்னா, இந்த எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். சரியா? எல்லோரும் ஒரு மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அவ்வளோதான். அதில் வந்து எதுக்கு வந்து ஒருத்தர் ஆளணும், ஒருத்தர் ரூல் பண்ணணும்னு நினைக்கணும், ஒருத்தர் எதுக்கு பாசிசம் பண்ணணும். ஒரு வேலை நிமித்தமாக போகிறோம், அங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, அங்கே ஒரு லீடர் தேவைப்படுறாரு. ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் தேவைப்படுறாரு. ஸோ அப்படியெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி ஒன்றுமே இல்லாமல், எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்மளை ரூல் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு. யார் மனுஷங்களை நேசிக்கிறாங்களோ கடவுள் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அவங்கள எடுத்துகிட்டு போய் விடுற இடத்துல வந்து இன்றைக்கி சொசைட்டி இல்லை. யார் வர முடியும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சரியா? ஸோ அப்படிலாம் இருக்கிற காலத்தில் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ நீங்கள்லாம் வந்து இப்போ சினிமாங்கிறது எத்தனை லட்சம் குடும்பம் டிஎஸ் நீங்கள் சொல்லுங்கள். 140, 145 கோடி பாப்புலேஷனில் இப்போ கணக்கெடுத்த 150 கோடி கூட இருந்திருக்கலாம், தெரியல எனக்கு. 140ங்கிறது ஷூர், 140 crore பாப்புலேஷனுங்கிறது ஷூர். அதில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் வந்து சினிமாவில் இருக்காங்க சொல்லுங்கள். ஒரு டேரக்டரோ, மியூசிக் டேரக்டரோ, ப்ரொடியூசரோ, ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க? தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்தால் 1000, 10,000 குடும்பத்தை தாண்டியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் எவ்வளோ குடும்பம் டாப்பில் இருக்குது? ஸோ எல்லாமே அவங்கள சுற்றியே வாழ்க்கை இருக்கக்கூடாதுல்ல. அவங்க வந்து பர்சனலாக ஒன்று என்ன பண்ணுறாங்கிறது நம்ம எதுக்கு டிஎஸ் பாதர் பண்ணிக்கணும்? அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். ஒருத்தரோட பர்சனலுக்குள்ளே போய் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு அது தெரியாது. ஒருத்தரோட பர்சனல் லைஃப் என்னென்னு தெரியாது.
சாரி டு நேம் இப்போ ஏஆர் ரஹ்மான் பற்றி பேசும்போது கூட எல்லாரும் கஜாமுஜான்னு கண்டதெல்லாம் பேசுகிறீங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது பேசவே வேண்டியதில்லை. விட்டுறலாம் பேசாமல். அவங்கவுங்க அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு, அதை கேட்டு நம்ம போக வேண்டியது தானே. அவருக்கு நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன் அது மட்டும் தானே. அவர் பாட்டை கேட்டு வளர்ந்துருப்பீங்க. நாங்களே இளையராஜா பாட்டு, பட் ஏஆர் ரஹ்மான் எங்கள் ஏஜ் தான், எங்கள் ஜென்ரேஷனில் வந்தால் அப்படி. பட் உங்களுக்கு சொல்கிறது வந்து அதையவே பேஸ் பண்ணி ஃபுல்லாக இருக்கக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்குள்ள ஒரு பிரச்சனைனா பார்த்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு எத்தனை பேர் வீடியோ பண்ணியிருக்கீங்க. அப்போ சோசியல் மீடியா பூரா என்னவா இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் வந்து ஒரு பையனோ பிள்ளையோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எங்கள் அத்தைக்கு ஒரு சர்ஜரி பண்ணும் பிரெயினில். நீங்கள் அதெல்லாம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணாமலாம் இல்லை. ஒருத்தர் கூட அதை பற்றி பேசவே இல்லை டிஎஸ். அது பண்ணியிருந்தா நீங்கள் உயிரை கூட காப்பாற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் யாரும் வந்து ஷேர் பண்ணல. அதுக்கு எங்கள் அத்தைக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சர்ஜரி நடக்குது. நம்ம ஏஸ்தரில் தான் நடக்குது. அதே சர்ஜரி நடக்குது யூஎஸில். நம்ம ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அவங்க 40 வயசில் இறந்து போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் தானே நீங்கள் ஷேர் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ சோசியல் மீடியான்னு வந்துட்டோம்னா இப்போ ஓகே, மீடியா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. யாருக்கு என்ன பெனிஃபிட்டு? என்ன பெருசாக நம்ம பண்ணிட்டோம்? நாங்களாம் வந்து இவ்வளோ பெரிய கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஜாவா புக்கை படிச்சு தான் நல்லா வேலை வாங்கினேன். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பீஸ் இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு லைனையும் அண்டர்லைன் பண்ணி படிக்க அண்டர்லைன் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ இன்றைக்கி இந்த மீடியாலாம் பெருசாக வந்து மக்களோட வாழ்க்கை மாறிதுன்னு பார்த்தா ஹானஸ்ட்டாக இல்லை. நம்ம மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ், நம்ம கஷ்டப்படுறவங்க மக்களோட வாழ்க்கையில் மாறவே இல்லை. யாரோட வாழ்க்கையில் மாறிதுன்னா, யாரெல்லாம் பெரிய டாப் செலிபிரிட்டி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை மாறுது. நீங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், நான் எப்போவுமே இந்த சொசைட்டி நான் வந்து 14 வயசுலேருந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? தெரியாமல் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு திட்டு வாங்கி இப்படி தான் சொசைட்டிக்கு வேலை பார்த்துருக்கேன். நிறைய இழந்து என்னை மோசமாக டிஃபைன் பண்ணி அது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே புரிஞ்சுக்கிறக்கெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஹானஸ்ட்டாக ஒரு 100 பேர் இருப்பாங்க மினிமம். இந்த ஜேர்னி வந்து நடந்ததுக்கு காரணம் வந்து அந்த 100 மக்கள், 100 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். பசங்க பிள்ளைங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. நான் மினிமம் சொல்கிறேன். நான் மினிமம் வந்து இன்றைக்கி கேட்டால் கூட ஒரு 100 பேர் தான் படப்படன்னு பேர் சொல்ல முடியும். அப்படி ஒரு குரூப் கூட வச்சுருக்கிறோம். பட் அந்த 100 பேர்த்தை தாண்டி அதிகமாக இருப்பீங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. 100 பேர்த்துக்கு மேலே தான் எங்கூட இருந்திருப்பாங்க அவ்வளோ. ஏன்னா அவங்களாம் தான் ஜேர்னிக்கு காரணம். இப்போ எல்லோரும் கூட இருக்காங்க, எல்லாம் பண்ணாங்கன்னா ஒர்க் பண்ணுறது யார், காசு கொடுக்குறது யார், எஃபர்ட் போடுறது யாருன்னெலாம் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். 102 பேர் நான் ஞாபகம் வச்சுருந்தேன், சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு மேலே தான் இருப்பாங்க எல்லோரும். சரி, இந்த ஜேர்னி நடந்ததுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். இப்போ ஒரு லீடரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றி என்னங்க வரணும் சோசியல் மீடியாவில்? நீங்கள் போய் இந்த நெகட்டிவ் கண்டென்ட் எல்லாம் நிறையா பார்க்குறதுனால தானே பூரா அது மட்டும் தானே வருது. அவங்க 10 கோடி கேட்டாங்கன்னா 5 கோடி கேட்டால் நமக்கு என்னங்க வந்தது? அது அவங்க நடிச்சிருக்கிறாங்க, ஒன்றாந்துருக்காங்க, சண்டை வந்திருக்குது, அவங்க கேட்குறாங்க, பிடிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இத்தனை பேர் வீடியோ போடுறீங்க? நீங்கள் காசு சம்பாதிக்கிறக்கா என்ன வேணால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதானே உண்மை. நீங்கள் ஒன்றும் அவேர்னஸை கொண்டு கிரியேட் பண்ணுறதில்ல. அது என்ன, ஒரு நடிகை சண்டை போடுறதில் நீங்கள் என்ன அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டீங்க? இது சொசைட்டிக்கு எந்த விதத்துலையும் ஒரு யூஸ்ஃபுல்லாம் கிடையாது. அது அவங்களோட ப்ரைவசியான ஒரு இது. அவங்க கோர்ட் மூலமாக பார்க்கலாம், லாயர் மூலமாக பார்க்கலாம். அவங்கள வந்து சோசியல் மீடியா இப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறாங்க. அது நம்மளுக்கெல்லாம் புரியாமல் அத்தனை பேர் போய் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நாங்களே எவ்வளோவா இந்த நாட்டுக்காக வேலை செஞ்சுருக்கிறோம், சொசைட்டிக்காக வேலை செஞ்சுருக்கிறோம், எத்தனை இழந்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம். என் வீடியோலாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? நான் என் போனதுக்கப்புறம் பார்த்து எனக்கு தெளிவாக போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு இடத்துல பார்ப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டிங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் நான் இருக்க மாட்டேன் அந்த டைமில். பட் அதில் என்ன யூஸ் இருக்குது? நீங்கள் பார்த்து நல்லா இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, பெனிஃபிட் ஆகிக்கிங்க. பட் வந்து இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த சோசியல் மீடியாவில் வந்து அந்த விஷயம்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. அவங்க ரிப்போர்ட்டருங்கிறதெல்லாம் வந்து இப்போ மரியாதையெல்லாம் போயிடுச்சு. எதை போடணுன்னு இருக்கு, நம்மளோட மைண்டில் எதை விதைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல விஷயத்தானே விதைக்கணும். சரி, இப்போ இத்தனையெல்லாம் பண்ணுறீங்க, இவ்வளோ சோசியல் மீடியா போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை தாண்டி ஒருத்தர் வந்து உங்களுக்காக உயிரை கொடுக்குற ஒரு ஆள் நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்களா லைஃப்பில்? நான் இதை நிறைய டைம் சொல்கிறேன்ல. என்னமோ கேஆர் வந்து இத்தனை வருஷம் இதுவே சொல்லிட்டுருக்காருப்பா. நான் வந்து கேஆர், நான் வந்து எனக்கு இப்படி ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறான், இப்படி ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டாக இருக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ஒரு புனிதமானது. அதெல்லாம் வந்து மாறி போய் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பார்த்தீங்க, 100 பேர் இதுக்கு காரணம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 100 பேர் எனக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. நான் குறைஞ்சது சொல்கிறேன், 100 பேர் பண்ண வேண்டாம், ஒரு பையனோ ஒரு பொண்ணு எனக்கு உயிரை கொடுப்பாங்க. நான் குறைஞ்சது அதை நான் சம்பாரிச்சிருக்கிறேன் வாழ்க்கையில். சரியா? நம்ம தான் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பூரா நமக்கு எடுத்துக்கிறோமே. இது காரணமெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம நேரத்தையெல்லாம் எங்கே செலவு பண்ணுறோங்கிறது தான். அவங்க போய் அதெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை. அவ்வளோ வீடியோஸ் நம்மளுக்கு அது பார்க்கவும் வேண்டியதில்லை, அதை பற்றி நம்ம பேசவும் வேண்டியதில்லை. அதனால் நாட்டுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? எவ்வளவோ நல்லது பண்ணவங்களை பற்றியில் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வரலாம். நம்ம இந்த சர்ஜரி பண்ணாங்கப்பா, நான் சர்ஜரியை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பெருசாக கிடைக்கல. அப்புறம் எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லிச்சோ, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டனோ, அந்த செகண்ட் ஒப்பீனியன் எல்லாமே தப்பாக தான் இருந்தது. உயிர் போயிடுச்சு, 2 உயிர் போயிருக்குது.
அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம படிப்பும் அறிவும் நம்மளோட உடம்புல இருக்கிற தெம்பும் எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எதை பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் இந்த தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்களே ப்ளீஸ். நான் எதுவுமே பார்க்கல. நான் கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. நான் எந்த வீடியோவும் பார்க்கல. நான் அதை பார்க்கவே விரும்புறதில்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளேயே போகிறதில்ல. போய் நம்ம மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால நம்ம ஏதோ அலுமினி ஏஎஸ்எல்ல பண்ண ஏதோ ஒரு அப்டேட் போட்டு வருவாங்களே தவிர, அப்புறம் பெரிய மாமனார் இறந்து போயிட்டாரு, மாமியார் இறந்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் மாமியார். ஸோ அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்தேனே தவிர, அதெல்லாம் எதுவும் பார்க்குறதே இல்லை. எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும்? இப்போ சோசியல் மீடியாங்கிறது அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ அந்த ஒரு மினிமம் அந்த ஒரு லிமிட்டடான ஃபேமிலிஸ், பெரிய ஃபேமிலிஸ், செலிபிரிட்டி ஃபேமிலிஸ் அவங்களுக்கு உண்டானதாக ஆகிப்போச்சு. எந்நேரம் அப்போ அவங்க அதனால தான் வந்து இப்போ நீங்களே இத்தனையெல்லாம் பார்க்கறதுனால, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இப்போ அவங்க டிவோர்ஸ் பண்ணால் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு டிவோர்ஸ் பண்ணால் சோசியல் மீடியாவில் போடுறோம்? இப்போ நம்ம பண்ணால் பண்ணிடுவோமா? நம்ம போய் ஃபேஸ்புக்கில் போடுவோமா? இன்ஸ்டாகிராமில் போடுவோமா? இப்போ நம்மளும் அவங்களும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கள். ஒரு மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் உடம்புல சொல்லுங்கள் பார்க்கலாம். பணம் வச்சிருக்கிறாங்க விட்டுருங்க. அதை தாண்டி வேற என்ன இருக்குது? பணங்கிறது மனுஷனாக கண்டுபிடிச்சது தானே. இயற்கைங்கிறது என்ன? பிறக்கிறது, இறக்கிறது, காதல் வர்றது, இயற்கைங்கிறது அப்படி தானே இருந்திருக்குது. குழந்தை பெற்றுக்கிறது இப்படி தானே இயற்கைங்கிறது. எல்லா பாலூட்டிகளும் குட்டி போடும், எல்லாமே அன்பாக இருந்திருக்குது. எல்லா உயிரினத்துலேயும் அம்மாங்கிறது பாசமாக இருந்திருக்குது, அப்பாங்க அப்படி பார்த்துருக்குறோம்ல. நம்மளை விட ஒருத்தர் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? அதை பணங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது. அதை வச்சிருந்தா ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளாகி எல்லாமே பண்ணிடுவோம். சரி, அப்போ உயிரை வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம இதில் இறந்து போயிடுறாங்க, அவங்க உயிரை காப்பாற்ற சொல்லுங்கள். உயிரை வந்து சாகாமல் இருக்க சொல்லுங்கள். வரத்துக்கு 100 வருஷம் தாண்ட சொல்லுங்கள், நம்ம ஒத்துக்கலாம். இல்லை 200 வருஷம் இருக்க சொல்லுங்கள். அவங்க தான் பெரிய ஆளுகள்ல. அப்போ எல்லாத்துக்கும் அந்த லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? இங்கே வந்து மற்றவங்களை முட்டாளாக்கி நம்மளை ஆள்றது மட்டும்தான். அப்போ நம்ம தான் வந்து நம்ம டைம் வந்து எப்படின்னா லிமிட்டட் டைம் தான். அது 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்னு இருக்கணும்ல. ஒரு வேலைக்குன்னு போனால் இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்து என்னவா இருக்குது? குழந்தைகளை வரைக்கும் முதல் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இம்பேக்ட் பண்ணியிருக்குது. பூரா அந்த ஃபைட்டு, அவங்க மைண்டு பூரா கெட்டு போகிற மாதிரி தான் சோசியல் மீடியாவே இருக்குது. இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் சோசியல் மீடியா வந்துருச்சு. நான் தான் சொல்கிறேன், பெரிய சேஞ்ச் இல்லைப்பா. நாங்களாம் புக் வச்சு தான் படித்தோம். ஆனால் நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிக்க முடிஞ்சது. இந்த காலத்தில் வந்தவங்கள ஒருத்தர் கூட ஏசல் அலுமினிலாம் பண்ணலையே. எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? நீங்கள் பாருங்கள். ஏன் பண்ண முடியல? 1000 கேர், 10,000 கேர், 1,00,000 கேர் வந்து எல்லாம் பண்ணியிருக்கணும். ஏன் வரல ஒருத்தரும்? அப்போ நீங்கள் அதையெல்லாம் யோசிக்கணும்ல. இப்போ கூட வந்து எங்கூட வேலை செய்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்க குடும்பத்திலேருந்து அவங்க சொந்த வந்ததில் அத்தனை பிரச்சனையும் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லது பண்ணுறாங்கல்ல, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம அதை பண்ணுறது இல்லை. நம்ம எந்திரிச்சோம்னா என்னென்ன வேலை பண்ணணும்னு தெரியுமில்ல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து போகிற வரைக்கும் எத்தனை பார்க்குறோம், எதெல்லாம் பண்ணுறோம்னு. ஆனால் இதனால் யாருக்கா ஒரு பிரயோஜனம் இருக்கா? அவங்களுக்கு இருக்குது. அந்த கண்டென்ட் போடுறவங்களுக்கு இருக்குது. அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க உங்களை வச்சு. செலிபிரிட்டிஸ்க்கு இருக்குது. மனுஷங்களாம் சாதாரண மனுஷங்கப்பா. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இறந்து போய் லங்ஸ் பிரச்சனையாகும், பிரெயின் பிரச்சனையாகும், கிட்னி பிரச்சனையாகும், லிவர் பிரச்சனையாகும், யூட்ரஸ் பிரச்சனையாகும், ஹார்ட் பிரச்சனையாகும். எல்லா மனுஷங்க தான் எல்லாருமே. யாருமே பெரிய ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எனக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம பீப்புள் லைஃப்பில் இருக்கிறோம்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரம் நல்லதை பார்ப்பேன், ஒரு வாரம் கெட்டதை பார்ப்பேன். ஒரு வாரம் ஒர்க் பண்ணி ஒருத்தரை படிக்க வச்சுருப்போம், ஒரு உயிரை காப்பாற்றிருப்போம், மெடிக்கலுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி ரத்தத்தை கொடுத்து எதாவது பண்ணியிருந்திருப்போம். ஒரு வாரம் பார்த்தா ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாமல் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போய் அவங்க இறந்துருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாதவங்கள. ஸோ இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க டிஎஸ். அதாவது வந்து அவங்க மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க இல்லையா? நம்மளுக்கு வந்து மிடில் கிளாஸ்க்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சாதாரண சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதே இல்லை. அதை வச்சு ஒருத்தர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாருங்கிறாங்க, அதை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல. அதை வச்சு சாதாரண மனுஷங்களுக்கு என்ன வாழ்க்கை மாறிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள். 4 பேருக்கு நல்லபடியாக சம்பாதிக்க முடிஞ்சதா? உங்களுக்கு உண்மையாக 4 பேர் இருக்காங்களா? உயிரை கொடுக்க 4 பேர் இருக்காங்களா? உங்களுக்கு காசு வேணா கொடுத்துருவாங்களா? நாங்கள் சொன்னோம் இல்லையா, நாங்கள் வந்து ஒரே மாதத்தில் ஒரு 32 லேக்ஸ் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்கில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது ஏசலில். 20 லேக் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவங்க பர்சனல் எமர்ஜென்சி நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். அவர் 7 மாதம் அந்த பணம் திருப்பியும் கொடுத்துட்டாரு. அது எமர்ஜென்சி லோனாக கொடுத்தோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ மனிதாயமானதில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய போடுங்களே. அப்போ மற்ற மனுஷங்க ஒரு நம்பிக்கை வருமில்ல. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் செட் இருக்குமில்ல. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தோம்னு நான் மனசார நம்பினேன். நான் அப்படி தான் இருந்தேன். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அத்தனை நண்பர்களையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஏசல் 1 ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அலுமினி 1க்கு 2 ஸ்டார்ட் பண்ணி 3 ட்ரஸ்ட் வச்சுருந்து இப்போ ஒரு 7 மறுபடியும் 4 ட்ரஸ்ட் ஒன்றா சேர்ந்து 7 ட்ரஸ்ட் ஒன்றா ஒர்க் பண்ண 7 ட்ரஸ்ட் 7 ட்ரஸ்ட் வி ஹேவ் 7 ட்ரஸ்ட் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம். எவ்வளோ எஃபர்ட் டெய்லியும்.
அதில் கொஞ்சம் பேர் கேட்டாங்களாமா, யாரோ வந்து நம்ம லீடெல்லாம் ஒர்க் பண்ணும்போது, காசா குடுக்குறாரு, இது எதுக்கு ஒர்க் பண்ணணும்? எதுக்கு ஒர்க் பண்ணணும்? எதுக்கு அவருக்கு கோவம் வருதுன்னு. அதாவது என்னன்னா, ஒரு சிலர் வந்து இப்ப முடியாதவங்கள பத்தி நம்ம கோவப்படுறதில்ல. முடியாதவங்கள போய் நீங்க இது பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. ஆனா நல்லா முடியறவங்க, வலி இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிற கொஞ்சம் பண்ணி குடுக்கலாம்ல. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம்ல. ஒர்க் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. பண்ணாதவங்க ஹெல்ப் வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க. ஒரு இமிகிரேஷன் ஆகட்டும், விசாவாகட்டும், ஜாப் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆகட்டும், பர்சனல் ஹெல்ப் ஆகட்டும், இல்ல இப்போ என்ன மாரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. ஆனா, மத்த நேரம் பார்த்தா அவங்க எங்க டைம் ஸ்பெண்ட் இந்த மாரி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. ஏன்னா வேலை செய்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அப்ப அவங்களோட கூட உறுதுணையா இருக்கலாம்ல. அதுதான் நம்மளோட கன்சர்னா இருந்தது. அந்த மாரிலாம் இங்க எத்தன பேர் வரலாம். நம்ம ட்ரஸ்டில எவ்வளோ பெருசாக்கியிருக்கலாம். இன்னும் எவ்வளோ மெம்பர்ஸ் ஃபேமிலி கொண்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏசல இன்னும் வேர்ல்டு முழுவதும் எப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம். எத்தன பேர்த்து லைஃப் அது மாத்தியிருக்கும். இல்லையா? எங்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு கூட கிடையாது. எத்தன யூனிட் ரத்தம் குடுத்தோம்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா வார வாரம் அது நடந்துகிட்டே இருக்குது. அது பியூ அலுமினி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவா நடக்குது. கோபி எல்லாம் கிட்டத்தட்ட 9 டைம் யுஎஸ்ல மட்டும் பிளட் குடுத்துருக்காரு. சரிங்களா? நாங்க அத கூட பெருசாலாம் ஷேர் பண்ணல. ஏர்செல் கம்யூனிகேஷன்ல போய் பார்த்தா, இது 1ஓ 2ஓ தான் இருந்திருக்கும். நானும் ஒரு தடவ பிளட் குடுத்தது மட்டும் தான். அவர் எனக்கு அப்புறம் ஒரு 8 டைம் பிளட் குடுத்தாரு. ஏன்னா நம்ம இந்தியா போயிட்டு வந்தோம்னால குடுக்க முடியல. ஒரு டைம் தான் குடுத்தீங்க. ஒரு 3/4 லிட்டர் மாரி எவ்வளோ நெறைய எடுப்பாங்கப்பா. இந்தியா மாரி குறைவான யூனிட்ல இங்க யூனிட்டே அதிகமா தான் எடுக்குறாங்க. 9 டைம்ஸ் குடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கூட்டிட்டு போனேன். வரமான்னு சொன்னாரு. நான் தான் சொல்லி கூட்டிட்டு போனேன். வாங்க போலாம் அப்படின்னு. கொலம்பஸ்ல போய் குடுத்துட்டு வந்தோம் 2 பேரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. அதனால நீங்க அந்த சோசியல் மீடியாவ சுத்தி சுத்தி போகாதீங்க ப்ளீஸ். அது உங்கள நம்மள வந்து பாழ்படுத்திரும். நம்ம நேரத்த நம்ம எத பார்க்கணும்னு டிசைட் பண்றாங்க பார்த்தியா? நம்ம எதுக்குப்பா 2 பேரும் டிவோர்ஸ் பண்றத பார்த்துக்கணும். நம்ம எதுக்கு வந்து ஒருத்தர் 2 பேரும் ஒரு கப்பிள் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கப்பிள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. அத கொண்டு வந்து சோசியல் மீடியால போடுறாங்க. அத வச்சு 100 பேர் மினிமம் பேசுறாங்க. நான் ரொம்ப குறைவா சொல்றேன். அந்த 100 பேர் பேசுறத நம்ம பார்க்குறோம். இதனால என்ன நல்லது நடக்கும்? இதனால என்ன நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குது? எதுக்கு இவ்வளோ தூரம் அத பார்க்கணும்? எதுக்கு இவ்வளோ லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்? பார்க்காம விட்டுருங்களே, இக்னோர் பண்ணிருங்களே, உள்ளேயே போகாதீங்களே. நம்மளுக்கு என்ன வரப்போகுது? இப்ப நம்ம வீட்ல டிவோர்ஸ் நடந்தா நம்ம என்ன பண்றோம்? இப்படியா பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்க ஏன் அவங்கள பெருசு பெருசுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? அவங்க பெருசுன்னு வச்சுக்கங்க. அவங்க பெருசா போய் சம்பாதிக்க போயிட்டாங்க. சரியா? பெருசா போய் சம்பாரிச்சு நெறைய பணம் வச்சிருக்காங்க. நெறைய நல்லது பண்ண சொல்லுங்க. அத வந்து போட சொல்லுங்க. நம்ம கையெடுத்து கும்பிடலாம் அவங்கள வணங்கலாம். அப்பா! இவ்வளோ வேலை செஞ்சு கூட வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துட்டாங்கப்பா. இன்னொரு பையனும் புள்ளையும் நல்லா இருக்கிற வாழ்க்கைக்கு வந்து வழி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சி கஷ்டப்படும்போது உதவி பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் ஏதாவது ரொம்ப பிசிக்கலா ஆள் இல்லாம இருக்கும்போது போய் அப்படிலாம் நம்ம பண்ணலாம். இருக்கிற நேரத்த பூரா செலவு பண்ணி காசு சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்த பத்தி நீங்க ஏன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? என்னமோ இப்ப அவங்க வீடியோ நீங்க வந்து பார்க்கல அப்படின்னு நம்ம சாப்பிட மாட்டோமா தோணும். இங்க வந்து நம்ம வீட்டுக்கு சோறு வேணும். இங்க நம்மளுக்கு பணம் வேணும். உங்க வீட்ல என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், நீங்க சம்பாரிச்ச மனுஷங்க மட்டும் தான் உங்க கஷ்டத்த ஈன்னே கேட்பாங்க. ஹெல்ப் பண்றத அப்புறம் விட்டுருங்க. அது நீங்க நல்ல மனுஷங்கள சம்பாரிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு அது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. பட் இது குடுக்கறதுக்கு அது லிசன் பண்றதுக்கே ஆள் வேணுமல்ல. எந்நேரம் நம்ம அப்படியே இருந்தோம்னா என்ன நடக்க போகுது? நான் இதனால தான் முதல்லயே சொன்னேன். இப்ப நம்ம வீடியோலாம் வந்து ஒரு ஃபங்ஷனுக்குலாம் பண்ண ஒரு அவார்டு வீடியோ அதெல்லாம் பண்ணும்போது சினிமா பாட்டு போட்டு பண்ணாங்க. நான் வேணான்னு சொன்னேன். நான் வேண்டாம் எனக்கு சினிமா பாட்டுலாம் போட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன வேணா பழைய பாட்டு போடுங்க அப்படின்னு. அப்படியே போட்டிங்கன்னா பழைய பாட்டு வேணா போட்டு விடுங்க. எனக்கு புதுசெல்லாம் லேட்டஸ்ட்டாக எது ட்ரெண்ட் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஒரு மியூசிக்கை போட்டு, ஒரு பாட்டை போட்டு, அதுக்கு நடந்து வர்றது, அதுக்கு திரும்புறது, அதுக்கு இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, இப்படி திரும்புறது, இப்படி திரும்புறது, இதெல்லாம் தான் ஹீரோயிசமே. அப்படிப்பட்ட ஹீரோயிசமே எனக்கு வேண்டான்னு சொன்னேன். பட் இவங்கெல்லாம் தான் இல்லைப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த லீட்ஸ் எல்லாம் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொண்டு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணும். அவங்க எதை பார்க்குறாங்களோ அங்கே தானே கொண்டு சேர்த்த முடியும். அதனால நம்ம இதை பண்ணலாம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணாங்க. நான் எந்த பாட்டும் போட்டு நம்ம போய் அவார்டு வாங்குறது ஏதோ ஒரு மெமரிக்காக பண்ணி வைக்கணும். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு டேட்டா தேவைப்படும். இவ்வளோ நாங்கள் பண்ணினது 100% பண்ணினா கூட அது வெளியே வந்து 30% தான் வந்திருக்கும். அதுக்கே நிறைய பேர் பொறுத்துக்க முடியறதில்ல. சரிங்களா? ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் எப்பவுமே அப்படி சொல்கிறதா. அப்போ உடனே வந்து சொல்கிறது இந்த பாட்டெல்லாம் உங்களுக்காக எழுதுன மாதிரி இருக்குதுன்னு கேர் அப்படி இப்படின்லாம் நம்ம மேலே அன்பாக இருக்கிற பசங்க பிள்ளைங்க சொல்கிறது தான். சரி அவங்கள டீமோட்டிவேட் பண்ண வேண்டாம்னு விட்டுறது தான். இல்லாட்டி எனக்கு அதுலாம் கொஞ்சம் கூட அந்த விருப்பமோ அதெல்லாம் எப்பவுமே கிடையாது. நம்ம தான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோமே. நான் தான் சொல்லிட்டேனே நம்ம வந்து வேலைக்கு வந்தோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த புள்ள வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிட மாட்டேங்குது. இத்தனை கஷ்டம் இருக்கும்போது வந்து கட்டிச்சு அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இருந்தது. ஒய்ஃப் எல்லாம் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்கலாம். லவ் பண்ணால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருக்குது இல்லையா? ஆனால் அந்த புள்ள மாற மாட்டேன் கட்டிக்கவங்கள தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால் நின்றுச்சு. சரி அப்போ அதுக்கு ஏதோ ஒன்று உருப்படியாக உண்மையாக ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தான் சென்னை போய் வேலை தேடி எல்லாம் பண்ணி ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிருந்தோம். இந்த வாழ்க்கையை நான் விடவே இல்லையே. 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணது 44 முடிஞ்சு 45 நடக்கும்போது இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்கேயாவது மாறிட்டோமா?
இல்லை ஸ்கூல் படிக்கும்போது மாறணுமா, காலேஜ் படிக்கும்போது மாறணுமா, இல்லை பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சோன்னே மாறணுமா, யூஎஸ் வந்து மாறிட்டோமா, இன்னும் இந்த சொசைட்டி கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அழுதுகிட்டு அதை இதையும் பண்ணிட்டு புரண்டுக்கிட்டு இந்த வேலையை தான் நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் அப்படி தானே பண்ணியிருக்கிறோம். அந்த நம்ம தீபாவளி ஈவெண்ட்டுக்கு 1,00,000 கேட்டாங்க, அது கொடுத்துருக்கு. அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்து, இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வேலை போயிடுச்சு, கல்யாணம் அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை, அது 1,00,000 கிஃப்டாக தான் கொடுத்தோம். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சும்மாவாக இருக்கிறோம் நாங்கள். அப்புறம் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனையோ பேர் யூஎஸ் வரணும்னு சொன்னீங்க, கனடா வரணும், சிங்கப்பூர் வரணும், யூகே போகிறணும், எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துச்சுல்ல. இத்தனை வருஷம் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருப்பீங்க அதெல்லாம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்குற ஒரு ஆள் உங்கள் லைஃப்பில் சம்பாதிக்காம தான் நீங்கள் கேர்ட்ட வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன வேணால் பேசலாம், இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு அதை பண்ணி கொடுத்தோம்ல. ஃப்ரீயாக நீங்கள் எல்லாம் வந்து இங்கே நல்லபடியாக இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிச்சல. எத்தனை பேர்த்த வந்து வீட்டில் தங்க வச்சிருக்கோம், நம்ம வீட்டில் எத்தனை பேர்த்த அக்கமடேஷன் கிடைக்காத இங்கே வந்து இருந்துக்குங்க, படித்து வேலை கிடைச்சதுக்கப்புறம் போய்க்கலாம், எத்தனையெல்லாம் சொல்லியிருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு செலிப்ரேட் பண்ணலாம்ல, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம்ல, தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த இப்போ நான் வந்து தாராவத்தில், நான் செலாம்பலத்தில் இருந்தேன், பிறந்து வளர்ந்ததில்ல. தாராவத்தில் தான் படித்தேன் ஸ்கூலுக்கு. கோயம்புத்தூரில் காலேஜ் பூரா படித்தேன், 8 வருஷம் அங்கே தான் படித்தேன், எம்ஃபில் வரைக்கும். சென்னை வேலைக்கு போனால் யோசிச்சு இப்போ இவ்வளோ தான் எனக்கு தெரியணுமா, தமிழ்நாடு முழு கொண்டு சேர்த்த மாட்டேன், இந்தியா முழு உங்களுக்கு அந்த பொறுப்பே இல்லையா? இன்னும் என்ன மாதிரி இன்னும் 4 பேர் சுகுமார் வந்தார்ல பொள்ளாச்சியில், இந்த மாதிரி சாப்பாடு போட்டுருக்கிறோம் கேர்னு. இப்போ ஒரு 500 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோமா? இப்போ வஞ்சி மாறுல் பிரகாசம் போயிட்டு வந்தாங்களா, சுகுமார் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து ஒரு 500 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டோம்ல. எம்கேவும் கீதா மகேஷும் மகேஷ் கருப்பையா அவங்க 2 பேருமே அந்த எக்ஸ்பென்ஸ் போட்டுக்கிட்டாங்கல்ல. இந்த மாதிரி எத்தனை, அதாவது ஒரு சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரணும்? மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம் தானே வரணும். இப்போ டிவோர்ஸே பண்ணாலும் அது எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க? அது அவங்க பர்சனல் தானே. இப்போ நான் என்ன பண்ணினேன் உங்களுக்கு, நான் எவ்வளோ காசை கொடுத்தேன், எவ்வளோ நேரத்தை கொடுத்தேன், உங்களுக்கான எவ்வளோ கவலைப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ இழந்திருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கணும். என் பர்சனல் உங்களுக்கு எதுக்கு? எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ எல்லாரோட வீட்லேயும் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல. எதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணணும்? நம்ம என்னமோ பண்ணிட்டு போகிறோம், நம்மளுக்கு என்ன லா இருக்குல்ல, அது ப்ரொடெக்ட் பண்ணும். அவங்கவுங்க வேணுங்கிறத பார்த்துக்குவாங்க. அவங்க செலிப்ரேட் நீங்கள் எல்லாம் போய் பார்க்கறதுனால தான் வந்து இப்போ அந்த அம்மா டிவோர்ஸ் பண்ணால் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணுது சோசியல் மீடியாவில். எதுக்கு அதை பண்ணணும்? ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு 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 இடத்துக்கு வந்து போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அவரோட இமேஜை காலி பண்ணுறீங்க. எதுக்கு அதை பண்ணுறீங்க? அது லேடி ஆகட்டும், விமன் ஆகட்டும், மென் ஆகட்டும், விமன் ஆகட்டும், எதுக்கு அதை பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கோர்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து உங்கள் லாயர் வச்சு நீங்கள் பேசி சால்வ் பண்ணீங்க. எங்களுக்கு எதுக்கு தெரியணும்? எனக்கு எங்கள் அத்தைக்கு எப்படி சர்ஜரி பண்ணணும், அந்த சர்ஜரி பண்ணும் ஒருத்தர் கூட இன்டர்வியூ கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணோம், இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி பண்ணால் காப்பாற்றிடலாம், இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணி இப்போ இதெல்லாம் பண்ண காப்பாற்றிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணாமட்டும் இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் லெசன்ஸ், நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு நான் இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிலாம் ஒரு வீடியோ இல்லை. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதீங்க, சரியா? அப்புறம் எதுக்கு இதை பிடிச்சி கட்டிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கணும்? நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷமாக தானே சோசியல் மீடியாலாம் போஸ்ட்டே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஏசெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? எத்தனை வருஷமா இல்லை கூட இருக்காங்க? 20 வருஷமாக கூட இருக்கிற லீட்ஸ் கண்டிப்பாக 100 பேர் இருப்பாங்க. அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்ததில் வந்து ஒரு 100 லீட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் தான் காரணம். இத்தனை அதாவது வந்து இப்போ கேஆர் மட்டும் ரீசன்லாம் கிடையாது. நான் உங்களுக்கெல்லாம் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கிலிருந்து வேலை பண்ணுறேனே தவிர எனக்கு எங்கூட இருக்கிற அந்த 100 பேர் தான் இத்தனைக்கு காரணம். நான் அப்படி தான் நம்புறேன். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. எத்தனையோ 25,000 குடும்பங்கிறது 2-3 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஃபேமிலி உள்ளே இருக்க எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் வந்து அந்த 100 பேர் ரொம்ப முக்கியம். அவங்க இழந்தது, அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட வேதனை, அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு லீடருக்கும் பர்சனலாக நிறைய சேலஞ்ச் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வேண்டிக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா லைஃப்பில் வாங்க. நீங்கள் பெருசாக வரணும். இந்த ரிசோர்ஸை பூரா யூஸ் பண்ணி நீங்கள் லைஃப்பில் நல்லா வாங்க. போகக்கூடிய இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போங்க. நல்லபடியாக இருங்க லைஃப்பில். அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்மளோட வந்தாங்க, இந்த வேலையை பண்ணி கொடுத்தாங்க, அவங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்ல. அதை நீங்கள் பாருங்கள். அது மெயினாக வந்து இந்த பப்ளிக் கேட்டு தான் இருக்குது. எனக்குலாம் வந்து அம்மா இல்லை, சரியா? எங்கள் அத்தை இறந்து போனப்போல நான் என்னானுங்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், சரியா? அவங்க தான் இதுக்கு பில்லர், சரியா? நாளைக்கு எனக்கு எதோ ஒன்றாலும் அவங்க தான் வந்து நிற்பாங்க, எதோ இருந்தாலும் அவங்க தான் பார்ப்பாங்க பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், சரியா? இங்கே ரொம்ப நாளாக ஒருத்தர் நடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷங்களையும் வந்து உண்மையாகவும் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சவங்களை போகிற நான் உயிரை கொடுத்து நேசிச்சிருக்கிறேன்ப்பா. கேஆர் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சுருந்துருக்கிறேன். அவங்க வந்து அவங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை காமிச்சிக்காம கூட இல்லாமல் இருந்திருப்பேன். ஒரு சில சொந்த பந்தத்தில் விமன்ஸ்லாம் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்ததில் மென்னிட்டு மட்டும்தான் இருந்திருக்கேன். பட் அப்படி இருந்தால் கூட அவங்களோட இறப்பெல்லாம் வந்து அவங்க இழந்ததுக்கப்புறம்லாம் அவ்வளோ பாதிச்சிருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லாம் இன்றைக்கி ஒரு லீட் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கே நீங்கள் இவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ நம்மளாம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இப்போல்லாம். அது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதாவது என்னென்னா, நீங்கள் எதை வந்து பார்க்குறீங்க, எதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, எதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல,
என்னப்பா வீடியோ வருது யூடியூப்லாம். காலை எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணது வந்து சும்மா வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா அவங்க என்னப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க? உங்கள் வாழ்க்கை எங்கே சேஞ்ச் ஆச்சு? ஒன்று சொல்லுங்கள். இந்த டாப் காலேஜில் படித்து வேலைக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் வச்சேன். நீங்களாம் வாங்க சாமி, நீங்களாம் அலுமினி ஏசலுக்கு வாங்க, நீங்களாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் வச்சேனா இல்லையா? எல்லாத்துக்கும் தான் நான் வைக்கிறேன். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா, வாங்கப்பா ஏதோ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த லைஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட். நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். சரியா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய பவரில் இருக்கட்டும், என்ன பண்ண மாட்டான், அவன் செத்து போயிடுவோம். சரியா? நம்ம செத்து போயிடுவோம். அந்த 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 இதெல்லாம் நான் வாரம் அதை பார்க்குறேன். இந்த பீயிங் இன் சோசியல் லைஃப் வந்து இந்த சாவு, நல்லது, கெட்டதெல்லாம் நான் அவ்வளோ பார்க்குறேன் நான் டெய்லியும். அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வைக்கிறது ஒரே ரெக்வஸ்ட் தான். லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ நம்ம இளமை இருக்கும்போது, நம்மளால் முடியும் போது நம்ம ரொம்ப ஆடிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லதெல்லாம் பண்ணவே முடியாமல் போயிடும். அதெல்லாம் விட்டுருங்க. குழந்தைகள் எப்படி அதுலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதாகாதீங்க, நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு அந்த கண்ட வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க, அதையெல்லாம் வைரல் ஆக்காதீங்க, அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எதுக்குப்பா இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க? இந்த உடம்புல உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சொல்கிறேன். இங்கே நம்மளுக்கு டைம் கிடைச்சா ஜிம் பண்ணுவோம், ஜிம் பண்ணி ஃபோட்டோ போட்டுக்குவோம், சரியா? வீடியோ போட்டுக்கலாம். நான் அதனால தான் இத்தனை வருஷம் அது இப்போ நம்ம ஏஎஸ்எல்லில் போட்டிருந்ததெல்லாம் வந்து ஒரு 2020 ஸ்டார்ட்டு 19 எண்டு அந்த இதில் எடுத்தது. நான் போட மாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன வீடியோ போடணும்னு தெரியல, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணலாட்டி இது வரைக்கும் பண்ணினதே இல்லையே. எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ வந்து அப்படி பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணோ பையனோ வந்து ஹீரோ மாதிரி பிள்ளைங்க நிறையா பண்ணுறீங்கல்ல, அப்படி வந்து பாட்டு போட்டு நடந்து போய்க்கலாம். சரியா? ஒரு ட்ரிப்பு போகிறத ஷேர் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா அதுக்கு தான் இருக்குது. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் போட்டுக்கலாம். என்ன ஜங்க் ஃபுட்டு, ட்ரிப் போகிறது ஃபுட்டு, அப்புறம் அது போகிற ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று உருப்படி. அப்புறம் செலிப்ரிட்டிஸு, வேறு என்ன சோசியல் மீடியாவில் இருக்குது? நான் எவ்வளோ நல்லதெல்லாம் தேடி பார்த்துருக்குற ஒன்றுமே அதில் இல்லை. வேஸ்ட்டு. இப்போ அதெல்லாம் வந்து மனுஷனோட வாழ்க்கையை குறைச்சதை தவிர அது பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு பாத்துக்கெல்லாம் கொண்டு போய் விடல. என்ன பெருசாக எப்போவுமே மனுஷங்க வந்து அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் உயிரோடு தான் இருந்து, இப்போ தான் நம்ம எல்லாம் குறைஞ்சி போயிட்டோம். வாழ்க்கை ஆயுஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. இப்போ கூட வந்து என்ன ஒன்றா நம்ம சம்பாரித்த மக்கள் மட்டும் இப்போ ஏசலுங்கிறது ஒன்று தான் ஸ்ட்ராங்காக. இவ்வளோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணது யார்? ஏசல் தான். இத்தனை கோடியை கொடுத்தது யார்? ஏசல் தான். இப்போ கூட வந்து பியூவில் தான் அந்த லீடுக்கு நம்ம 1 லட்ச ரூபா கிஃப்டாக கொடுத்தோம். அதுக்கு பாதி வந்து ஏசல் தானே கொடுத்தாங்க இல்லையா? என்ன வேணால் பியூலேயே சேர்த்திக்கிங்க, பட் ஏசல்லேருந்து கொடுத்தது தானே பாதி. 50,000 பக்கமே 50,000 மேலே ஏசல் இருந்தால் கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் பார்க்கலையே அந்த மாதிரி. இத்தனை காசை வாரி இறைச்சது ஏசல் மட்டும். இந்த மனுஷங்களை சம்பாரிச்சதுனால இங்கே வந்துட்டோம். சரியா? எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நான்லாம் வந்து நல்லா தான் படித்தேன், கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன். நீங்கள் சொன்னீங்களே இப்போ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் எடுத்துக்க, நானும் கஷ்டப்பட்டு தானே வந்தேன். நான் படித்து வந்தேன். சரி, அந்த படிப்பு கிடைக்காட்டி கூட போராடி 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 படித்து தானே வந்தேன். திறமையை வளர்த்தி தானே வந்தேன். ஸ்கில்லை வளர்த்தி தானே ஒரு டிசிஎஸ்குள்ளே வேலைக்கு போனேன். அந்த ஸ்கில்லை வளர்த்தி தானே அங்கேருந்து நல்லா வேலை செஞ்சு நல்ல பேரில் நல்ல மதிப்பில் தான் நான் அமெரிக்கா வந்தேன். இங்கே வந்து இத்தனை வருஷம் சர்வே பண்ணது அதில் மட்டும் தானே இல்லையா? இதை வச்சுட்டு இதுதான் உலகம், இப்படி தான் இருந்துரும்னு சொல்லி 24 மணி நேரம் பெர் டே வந்து புறா இதுலேயே போட்டு நான் உட்காரலையே இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்துருக்கேன். டிசிஎஸ்குள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் ஊர் இருக்கிற மக்கள் வந்து எப்படி உள்ளே வருவாங்கன்னு நினச்சேன். நான் அவங்களுக்காக யோசித்தேன். இப்போ கூட ஒரு பொருள L1B விசாவில் வரணும். சரியா? அந்த விசாவில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டிசிஎஸ்ல 7 வருஷம் நம்ம இருப்பாங்களாட்டிருக்கு. எனக்கு இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, L1Bனா என்ன பார்த்துக்குங்க, L1Bனா என்ன, எனக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்கப்பா. ஏஎஸ்எல்ல தான் இருக்காங்கன்னா திட்டின கூப்பிட்டு சொல்லிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கூப்பிட்டுட்டு என்னை இன்னும் டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுற இடத்துல நீ வச்சிருக்கிற. ஒரு 30 வருஷமாக சொசைட்டியில் வேலை பார்த்தனால ஐயோ இவர்கிட்ட போய் இதை கேட்கலாமா, வேறு லீட்ஸ்கிட்ட கேட்கணும், கேஆர்கிட்ட ஃபைனலாக போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ ஒரு பொட்டை புள்ள தானே. உங்களுக்கு எந்த ஃப்ரெண்டுமே அங்கே ஆஃபீஸில் இல்லையா? 13 வருஷமாக வேலை பார்த்துருக்குறீங்கல்ல, உங்களுக்கு அந்த L1B விசானா யாரும் சொல்கிறக்கு ஒரு ஆள் இல்லையான்னு கேட்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு கம்பெனி விசா, அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு விசா, அது டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் போடணும், இப்படி நான் வந்தேன், அப்படி வந்தேன், இப்படிலாம் பதில் சொல்லணும், இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்கள் கேஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களோட பிஆர்டி இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி ஸ்டாம்பிங் அட்டன் பண்ணணும், இப்படி போர்ட் ஆஃப் என்ட்ரி பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான். அப்போது இந்த உலகம் ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன வேணாலும் நான் யாருக்குன்னு போய் கேட்டுக்குவேன். சரியா? எனக்கு வேண்டாங்கிறப்போ எனக்கு ஒன்று தேவையில்லைன்னா போகக்கூட மாட்டேன். அடுத்தவங்க கஷ்டப்பட்டா என்ன, அடுத்த உயிர் போனால் என்ன. இங்கே நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறோம். சக மனுஷனோட வழியை பார்க்காம, அதனால தான் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க எல்லாருமே. ஒரு மனுஷன் போராடும் போதும் அவனுக்கு உதவி பண்ண முடியாமல், அவனோட ஈன்னு கூட கேட்க, நம்ம கூட இருக்கிறவங்களோட கூட இல்லாமல் யாராவது வந்து கேட்டுட்டா போதும். அப்படி தானே எல்லாமே இருக்கிறோம்.
ஐயோ என்கிட்ட ஹெல்ப் கேட்டக்கூடாது. நான் சொல்கிறேன், என்கிட்ட வந்து கேளுங்க, நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டு கேளுங்க. உங்களால் சின்ன சின்னதாக பண்ண முடியுமில்ல. இப்போ நாங்கள் இந்த வீடியோலாம் போடுறோம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இது உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டு சேர்த்தலாம், இன்னும் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வரலாம், இன்னும் நிறைய மேன் பவரை ஸ்ட்ராங் பண்ணலாம். அலுமினி ஏசலில் எல்லா இடத்துலையும் ஒன்று முடியுமில்ல. இப்போ எல்லா இடத்தையும் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை எடுத்து கொடுத்துருல. காந்திராஜ் மாதிரி ஒரு வருஷம் 20,000 30,000 கொடுக்க சொல்லலை இல்லையா? அதுக்கு மேலே கொடுத்தவங்க நிறைய லீட்ஸ் இருக்காங்க, 50,000 1 லட்சம் வருஷம். இப்போ நம்மளாம் அப்படி தானே போட்டிருக்கிறோம். வருஷம் டிஃபால்ட்டாக 1 லட்சம் ஏசல் கொடுத்துருது. அலுமினியெல்லாம் விட்டுருங்க, ஏசலுக்கு மட்டும் வருஷம் 1 லட்சம் காண்ட்ரிபியூட். இத்தனை வருஷம் 20 வருஷம் 20 லட்சம் அதுவே அப்படி சாலிடாக கொடுத்துருக்குது. இன்றைக்கி வேணால் 1 லட்ச ரூபாய்ங்கிறது ஓகே. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எங்கிட்ட அக்கௌண்ட் இருந்து 1 லட்சம் தான் இருந்துச்சு. இதில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து பண்ணினது வந்து 2 ரீசன் மட்டும் தான் என் லைஃப்பில் இருந்தது. அம்மா வந்து சின்ன வயசில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, நிறைய டைம் சொல்லிட்டேன். எனக்கு யாருமே உதவியெல்லாம் பண்ணல, அம்மாவுக்கும் பண்ணல, எனக்கும் பண்ணல. எங்கள் அம்மாவுக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்கள கஷ்டப்படுறவங்கள ஹெல்ப் பண்ணணும், ஓடி ஓடி போய் அந்த விமன்ஸ்க்கெல்லாம் பிளட் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுனது. அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா மாறி மாறி வந்து லைஃப்பில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்காக பண்ணினது தான். எனக்கு அதனால் பெரிய திருப்தி தான். இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி நான் பண்ண நல்லது இல்லைன்னு ஆகி போயிடும். எனக்கு உங்கள் வேலிடேஷன் தேவையில்லை, கடவுள் வேலிடேஷன் போதும். எங்கூட நல்லவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர்த்த பிரிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பிரிக்கிறீங்க, அக்கா தங்கச்சி பிரிக்கிறீங்க, அண்ணன் தம்பி பிரிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கிறீங்க. எனக்கு யாரோட போய் வேலை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பண்ணீங்க. அத்தனை பேர் உள்ளே வந்தாங்கல்ல, அத்தனை பேர் இன்னும் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் பிரிச்சவங்க கொஞ்சம் பேர் வேணால் புரியாமல் போயிருப்பாங்க, ஆனால் புரியாமல் போயிட்டாங்க இல்லையா? நான் புரிஞ்சவங்க அத்தனை பேர் உயிரை கொடுத்து நிற்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு ரொம்பலாம் தேவையில்லை. நான் சொல்கிறேன் பாரு, மினிமம் 100 பேர் உயிரை கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இந்த நேரத்தில் சொல்கிறேன், 100 பேர் வேண்டாம், எனக்கு ஒருத்தர் சம்பாரிச்சா கூட நான் இருப்பேன். அது உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சது வாழ்க்கையில்? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை தாண்டி உங்களுக்கு உயிரை கொடுக்க ஒருத்தர் இருப்பானே, எனக்கு இருக்காங்க. நான் உங்களை சம்பாரிச்சிருக்கிறேன். ஏன்னா 14 வயசுலேருந்து இந்த சொசைட்டியில் தான் ஒர்க் பண்ணேன். அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாமல்ல. கிடைக்கிற நேரத்தை கொஞ்சம், எந்த மாதிரி நேரம் கிடைக்குது நம்மளுக்கு தெரியாது, எந்த நேரம் கிடைச்சாலும் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு பண்ணலாமல்ல. என்னமோ இவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறார், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறார், நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம். அப்படி பண்ணலாமல்ல டிஎஸ்? நீங்கள்லாம் இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமல்ல. என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ கேஆரோட போயிருந்தேன்னா என்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணி கொடுத்துட முடியும்? என்னமோ நிறைய பேசுகிறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? என்னால் இவ்வளோ தான் பணம் கொடுக்க முடியும், எனக்கு இவ்வளோ தான் எஃபர்ட் போட முடியும், இதை வேறு இடத்துல கொண்டு சேர்த்த முடியும். ஏன் மதுரையில் கொண்டு சேர்த்தக்கூடாதா? திண்டுக்கல்லில், திருச்சி, எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்த்தலாமே, ஏன் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஏசில் இருக்கிற பசங்க பிள்ளைங்க மட்டும் தான் நான் பண்ணுது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொசைட்டிக்காக தானே வேலை செஞ்சுருக்கிறோம், சம்பாரிச்சில் எவ்வளோ கொடுத்துருக்குறோம். சரி, இன்னைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு கணக்கை கொடுக்க சொல்லுங்கள். நம்ம கணக்கு தான் பப்ளிக்காக வந்துருச்சு, எல்லாமே போட்டாச்சு. பூரா ஒயிட் மணி, பூரா ஆன்லைன் டிரான்சாக்ஷனு, பூரா ஒன்றா ஏசல். இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் இருக்குது எல்லாத்துக்கும். நம்ம கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு பண்ண சொல்லுங்கள், அப்படி எடுத்து காட்ட சொல்லுங்கள். நல்லது பண்ணுன்னு சொல்கிறாங்களா, அவனை பூரா காட்ட சொல்லுங்கள் அவங்க எல்லாத்தையும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? எனக்கு வந்து என்னென்னா, என் பப்ளிக்ங்கிறது நீங்கள். இப்போ நானும் உங்களில் ஒருத்தன் தானே. இப்போ எல்லாம் நம்மளாம் தானே. இப்போ உங்கள் வீட்டில் வந்து சோறு வேணும்னு, இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் வேணும், எங்கள் வீட்டில் சோறு வேணும், உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணும்ல. நம்ம முடியாத நிலைமைக்கு போயிட்டா கூட இவங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை வந்து பார்த்துருவானா? பார்த்துட போகிறாங்களா? உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்களா? இல்லை உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்களா? அப்போ வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இதெல்லாம் பாவம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் நம்ம வேற ஒருத்தரை தேடி வேற ஒருத்தரை பெருசு பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் 1500 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, இதெல்லாம் எதுக்குப்பா? உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருக்குது? எங்கிட்ட எத்தனை கோடி இருக்குது? ஒருத்தர் அத்தனை சம்பாரிச்சிருக்கான், அங்கே போய் திரும்ப அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நீ வந்து ஒன்றும் முடியாமல் படுத்துருக்கும் போது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பார்த்தியா? அதெல்லாம் பாவம், அதை பார்த்துக்கோ. ஏன்னா நீ என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே பண்ணினதில்லை. நானுங்கிறது இங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் பூரா சொல்கிறேன், ஏசல் பூரா சொல்கிறேன், ஏசல் அலுமினி பூரா சொல்கிறேன். நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்து கேட்டோன்னே எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? ஒரு நல்லது பண்ணியிருப்பீங்களா? 1000 நல்லது இருக்குது வாழ்க்கையில், ஒரு நல்லது நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பீங்களா? அப்போ ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணதில்லை. அப்படி தான் நிறைய பேர் அழுகிறாங்க. போனால் அந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு போட தெரியாதா? எத்தனை பேர் பெட்டில் போய் பார்த்துருப்பேன், எத்தனை அனாதாசிரமத்துக்கு போயிருப்பேன், எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருப்பேன், எத்தனை பேர் கையெழுத்து கும்பிட்டு அழுதுருப்பாங்க. அதையெல்லாம் வீடியோ பண்ணி எங்களுக்கு போட தெரியாதா? வெளியில் வந்து நம்ம போடுறது கொஞ்சம் வெளியே ஒன்று சொசைட்டிக்கு சேர்த்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடு, லைட் ஹார்ட்டட் பீப்புளை பூரா ஒன்று சேர்த்தோன்னு வர்றோம். அதுக்கு எத்தனை குறை சொல்கிறீங்க? இந்த வாழ்க்கை ரொம்ப வலியானதுப்பா. நீங்கள் அந்த ஏஜை பூரா பாழாக்கிடுறீங்க, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறது. அந்த கிடைச்ச அந்த செலிப்ரேஷன் ஒரு வேலை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எதுக்கு போகணும்? ஒரு ஹீரோயிசம்ங்கிறது ஒருத்தரை எப்படி பார்த்துக்கிறோம், ஒருத்தருக்கு எவ்வளோ நல்லது பண்ணோம், நம்மளை எவ்வளோ கஷ்டத்தை எடுத்துக்க முடியுது மற்றவங்களுக்காக, நம்ம ஹார்ட் எவ்வளோ துடிக்குது,
மற்றவன் வழியை பார்த்தோன்னே பொறுத்துக்க முடியாமல் எவ்வளோ இருக்கிறோம். அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தியா. எனக்கு நிறைய பேர் கெட்டது பண்ணாங்க. நீங்கள் நல்லா இருங்க. பணத்தவங்க நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. திருப்பி கொடுக்குறாங்களா? நல்லா இருங்க. சரியா? நான் இப்படி தான் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருப்பேன். நீ வாங்கிட்டு ஏமாத்துற இல்லையா? அப்படி நிறையா நடந்துருக்குது. இது ஒன்றும் ஈஸியெல்லாம் கிடையாது. அதனால தான் ஒரு ஸ்டேஜில் வந்து என் ஒய்ஃபில் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே தாங்காது குடும்பம்னு. சரி உனக்கு அப்படி தான் இருந்தால் பண்ணிட்டு போயிடுறேன். எங்கள் அம்மாவுக்காக பண்ணுறேன். நான் நிறுத்த மாட்டேன்ட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை பண்ண போகிறேன். யாரெல்லாம் கூடுறப்பங்களும் இருங்க. இல்லாட்டி பரவாயில்ல, நான் ரோட்டில் இறங்கி போராடி ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை பண்ணி கொடுத்துட்டு நான் பாட்டில் போயிட்டு போகிறேன். என்னைக்கு தான் இந்த உடம்பு சாக போகிற உடம்பு. நான் ஓடி ஓடி போகிறேன்னே என் பிள்ளையும் பையன் கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த சொசைட்டி நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் காசை கொடுக்க முடியும், நேரத்தை கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கற்றுக்க முடியும். இமிகிரேஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். 1000 பேருக்கு மேலே வச்சுருப்பீங்க. எத்தனை பண்ணியிருப்போம் இங்கே வர்றதுக்கு. எவ்வளோ யாராவது உங்களுக்கு அந்த 1000 பேருக்கு யாராவது இருந்தாங்களா? கேஆருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக வந்து விசா வாங்கினீங்களா கிட்ட? ஏசல் வந்து விசா வேணும்னு கேட்டது வந்து கேஆருக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக வந்து கேட்டிங்களா? இல்லை ஏசல் வளர்த்தக்காக கேட்டிங்களா? உங்கள் ஃபேமிலி டெவலப் பண்ணிக்கிறதானே வந்து கேட்டீங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தானே கேட்டீங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துல. அது எவ்வளோ பெரிய வேலை. உங்கள் லைஃப்பில் யாரையுமே சம்பாதிக்காமல் தானே என்கிட்ட வந்து கேட்டீங்க. எனக்கு இதை பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்ததில்ல. திருப்பி நீங்கள் பண்ணணும்ல. உங்களை மாதிரி இன்னும் இருக்கிற ஒரு பையனுக்கு பிள்ளைக்கு பண்ணணும்ல. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு இல்லை. இங்கேருந்து பண்ணணும்ல. இதை பெருசு பண்ணுங்க. இந்த செலிபிரிட்டி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தயவு செஞ்சு இந்த பிள்ளைகள் அந்த சினிமா ஹீரோயின்ஸ் மாதிரி வந்து இந்த பாட்டு போட்டு போகிறது பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்களும் நிறுத்திங்கன்னா தான் அதெல்லாம் மாறும். நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்க. 63 வயசோட கம்மி. இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சாவை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி எத்தனை என் ஃபேமிலி இல்லாமல் ஏசல் ஃபேமிலி, அலுமணி ஃபேமிலி எத்தனை பார்த்துருப்பேன் இந்த 20 வருஷத்தில். 20 வருஷங்கிறது ஏசல் கணக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 30 வருஷம் எத்தனை பார்த்துருப்பேன். எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன். இது நான் அதனால தான் வந்து என் வீடியோவையும் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறது. எனக்கு வேண்டாம். இப்போ மாற்ற சொல்லியிருக்கு. இப்போலாம் இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எனக்கு அது வேண்டான்னு சொன்னாது. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு லீடு ஆசைப்பட்டு பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி விட்டுறது தான். எனக்கு அப்படியெல்லாம் நீங்கள்லாம் அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணவே வேண்டாம். நான் ஒரு நல்லது பண்ணியிருக்கிறத கொண்டு வந்து சேர்த்தோன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தானே இருக்க முடியும். ஒரு டாஸ்க் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் ஒன்று இப்போ இந்த வஞ்சியும் அருளும் போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ தான் வந்துச்சு. நான் சும்மா வீடியோ கால் போனால் அது வந்து ஒரு ஹானஸ்டி. இப்போ பொள்ளாச்சி சாப்பிட போயிருந்தாங்க. ஒரு 500 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் இல்லையா? வஞ்சி அருள் பிரகாஷ் போய் சுகுமார் நம்ம பியூலேருந்து பிஎம்ஹெச் இவங்க 2 பேரும், ஒரு பியூ அப்புறம் அப்படி போய் நம்மலாம் பண்ணோம். அப்போ நான் வீடியோ கால் போய் அவங்க திரும்ப வர வரைக்கும் வஞ்சி அருள்லாம் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் தூங்காமல் இருந்தேன். அப்போ வீடியோ காலில் போய் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களாம் கையெழுத்து கும்பிட்டாங்கப்பா. அந்த சாப்பாடு போடும்போது அத்தனை மக்கள் கையெழுத்து கும்பிட்டாங்க. நான் தயவு செஞ்சு வீடியோ எடுத்துறாதீங்கன்னு சொன்னேன். சாப்பாடு கொடுக்கும்போது கையெழுத்து கும்பிட்றாங்க. நீ நல்லா இருக்குன்னு சொன்னதில் வீடியோ எடுத்து போட்டுறாதீங்கன்னு நான் சொன்னேன். நான் எங்கள் வீடியோலாம் போய் பாருங்கன்னா வீடியோவே வரல, ஃபோட்டோ தான் வந்துருக்குது. பேப்பரில் கொடுத்தா அது நான் வந்து இல்லை அவர் தலைவர் வந்து 4-5 மணி நேரம் தூங்காமல் உட்காந்துருந்தார். யூஎஸில் உட்காந்துட்டு யார் உட்காந்துருப்பா இத்தனை கஷ்டத்துலேயே அப்படி உட்காந்துருக்காரு. அத்தங்க சீரியஸாக போயிட்டு இருக்குது. அங்கே ஒரு நேரம் அழுது போட்டு வந்து இங்கே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ சொன்னால் அப்படி அது அவருக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அந்த நான் வீடியோ கால் போன ஃபோட்டோவை எடுத்து தான் வாட்ஸ்அப்பில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் போட்டாங்களே தவிர நம்மளாம் ஒன்றும் அப்படிலாம் கேட்டதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரியா? இதெல்லாம் வந்து என்னென்னா என்ன மாதிரி இருக்கிற அண்ணன் தம்பியில் வாங்க, என்ன மாதிரி இருக்கிற அக்கா தங்கச்சியில் வாங்க, மற்றவங்களை விட்டுருங்க. சரியா? இந்த கெட்டது பேசுறது, இந்த பொறாமப்படுறது, இந்த இது அதுக்கெல்லாம் நல்லா இருந்துட்டு போது விடுங்க. அது அவங்களாம் திருந்த அன்னைக்கு நம்மளாம் இருக்க மாட்டோம். சரியா? அவங்க திருந்த அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் யாரும் இருக்க மாட்டாங்க. விட்டுருங்க அவங்களெல்லாம். நம்ம ஒருத்தரை சம்பாதிக்காட்டி நம்மளுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சரியா? நம்ம ஒரு நல்லது பண்ணாட்டி நம்மளுக்கு யாருமே வந்து இருக்க போகிறது லைஃப்பில். அது வந்து அவங்க புரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது. நீங்கள் எங்கூட இருக்கிறவங்களாம் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க. சரியா? இதை வந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறது அதாவது நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். நான் திரும்ப சொல்லிட்டேன். இங்கே யாரும் நோபடி இஸ் கோயிங் டு லிவ் ஃபார் எவர். எல்லாரும் செத்து போயிடுவோம். அப்புறம் இன்னொன்று நினைக்கிறோம், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டான், இந்த பையன் பிள்ளை நல்லா இருந்துரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அவன் ரூல் எதுக்கு ரூல் பண்ணணும்? என் பையனுக்கு வந்து இந்த ஸ்கில் இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு ஏசல் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் அவனை எவ்வளோ சண்டை வந்து தெரியுமா? ஏசலை வந்து அவன் பையனுக்கு கொடுத்துருவாருன்னா சண்டை போட்டாங்கப்பா. அது வேற ஸ்டேட் ஃப்ரெண்டு தான். அதுக்காக நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மோசம்னு சொல்லி கௌரவம் அம்மானு தான் இன்னும் சொல்கிறேன். கௌரவம் எனக்கு அம்மா தான். சரியா? கௌரவ மேத்தான ஒரு ஃப்ரெண்ட், அவன் எனக்கு அம்மா தான். என் ஒய்ஃப் எம்எஸ் படிக்கணும்னு சொன்னதுக்கு எனக்கு அந்த வாழ்க்கையில் கான்ஃபிடென்ட்டே இல்லாத சுச்சுவேஷன். அத்தனை கடன் அத்தனை கஷ்டம் இருந்தெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்படியெல்லாம் ஏசல் அலுமினியெல்லாம் போயிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லாத காலத்தில் என் நம்பிக்கை விட்டு நான் நண்பன். ஒரு நம்பிக்கை கொடுக்குறது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில். 100% உண்மையாக இருப்பான், பொய்யாவெல்லாம் இருக்க மாட்டான். பிளைண்டாக ஒருத்தர் நம்புறோம் இல்லை, கேஆர் இதனால் முடியாது வரை இவ்வளோலாம் பண்ணி தோற்று போச்சு அப்படின்னு. எந்த கஷ்டமான வா பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவான். இப்பவும் சொல்லுவோம் அப்படி, என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னார். சொல்லுவோம் அப்படி ஒரு ஆளை சம்பாரிச்சதுனால தான் இந்த ஜேர்னியில் நடந்துச்சு. நான் அப்போ எங்கூட க்ளோஸாக இருக்கிறவங்க யார் இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சுக்குங்க. ரொம்ப ட்ரூவாக இருக்கிறவங்க இருக்க முடியுமா? இப்போ கேஆரோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்கள யாராக இருப்பாங்க? ரொம்ப ஈஸி டெஃபனேஷன் இல்லை.
எனக்கு இங்கே வந்து எனக்கு யூஎஸ்ல என்ஜாய் பண்ண தெரியாதா? டிசிஎஸ் சென்னை போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண தெரியாதா? அந்த வயசில் 2004 30,000 வாங்கும்போது எனக்கு என்ஜாய் பண்ண தெரியாதா? அதில் கம்மியாக தான் சொல்லுவேன். 30,000 கையில் வந்தாலும் 20,000 தான் வந்துன்னு சொல்லுவேன் ஒய்ஃப்கிட்ட. நான் ஒரு நாள் சொன்னதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் கூட அக்கௌண்ட் லாகின் பண்ணி பார்த்தது கிடையாது. அப்படி விட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போவே நிறைய காந்தி அதை எழுதினார். லிங்க்டின்ல எழுதியிருக்கிறார். அது ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் தானே. 10 வருஷம் முன்னாடி காந்திராஜ் கோவிந்தராஜ் எழுதிக்கிறார் லிங்க்டின்ல போய் பாருங்க. கேஆர் வந்து அன்னைக்குமே அதை ஏசல் எழுதியிருக்காரு, அங்கேயும் எழுதினார். சரியா? அன்னைக்கு கேஆர் இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக போய் பூரா நேரத்துக்கு செலவு பண்ணி எனக்கு சம்பாதிக்க தெரியாதா? இல்லை இங்கே வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் காசாக்க தெரியாதா? என்ன வேணாம். இப்போ எத்தனையோ பேர் பண்ணுறீங்கல்ல அதாவது எங்கூட வேலை செய்கிற மக்களை நீங்கள் புரிஞ்சுக்க நண்பர்களே. சரியா? எங்கூட வேலை செய்கிறவங்ககிட்ட யார்கிட்டும் பெரிய பணம் இல்லை. நிறைய பேர் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் வேணுங்கிறதெல்லாம் கிடச்சிடல. அவங்களுக்கு அந்த எண்ணம், அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அதனால கூட இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ பிள்ளைங்க பசங்க, நான் பெரிய பணக்கார வீட்டு பசங்களையும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நெசசிட்டி இல்லை. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பணம் வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் கூட வந்து எல்லாம் வேலை செஞ்சதில்லை. 1 மணி நேரம் என் வாழ்க்கையில் வேலை செஞ்சதில்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். சரியா? அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி, அட்லீஸ்ட் பணமாவது கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணட்டும் அப்படின்னு. நான் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு டேலண்ட் இருக்கிறவங்களாம் வந்து பண்ணினதில்லை. அவங்க இன்னும் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவங்க பார்த்தாங்க. இந்த பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற? ஒரு காலத்தில் உயிரை காப்பாற்ற முடியாது. நீ எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் கேரை காப்பாற்ற முடியாது. நீ எத்தனை கோடி கொண்டு கொட்டினாலும் இந்த கடவுள் என்னைக்கு முடிவு பண்ணுறோன்னா, என்னைக்கு உடம்பெல்லாம் கிவ் ஆஃப் பண்ணுதோ, மனசு விட்டுருங்க, பிரெயின் விட்டுருங்க, என்னைக்கு உடம்பெல்லாம் அழுகி ஒன்றும் இல்லாமல் போகுதோ, உடம்பெல்லாம் செயலிழந்து போதோ, அன்றைக்கி எத்தனை கோடி நீ கொண்டு கொடுத்தாலும் நீ காப்பாற்ற முடியாது. யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்போ பணம்ங்கிறது இருக்கிறப்ப வாழ்கிறதுக்கு தான். அதை எதுக்கு அவ்வளோ க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு வேணும்னா கஷ்டப்பட்டு உழைங்க, பணத்தை சம்பாதிங்க, சேஃபாக வைங்க, 4 நல்லது பண்ணுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் ஷேர்ஸ்ன்னு நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணினதில்லை. இது வரைக்கும் நான் போட்டது கூட ஒரு பைசா போட்டது கிடையாது. தப்பான வழியில் போய் ஒரு நாள் ஒரு பணம் சம்பாரிச்சு கிடையாது. இது வரைக்கும் வட்டி வாங்கினது கிடையாது. எங்கூட நிறைய இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். 20 வருஷம் ஆச்சு நான் வந்து வேலைக்கு வந்து ஐடிக்குள்ளே வந்து. இது வரைக்கும் ஒரு பைசாக்கு நான் வட்டி வாங்கினது கிடையாது. பேங்க்கில் ஏதாவது சொத்து வாங்கும்போது, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்தால் கூட அதை உடனே கூப்பிட்டு, வஞ்சி கூப்பிட்டு, இல்லை யாராவது ஏசல்ல இது சிம்பு கூப்பிட்டு அந்த மாதிரி சொல்லிடுறதே, இந்த வட்டி பணம் வந்துருக்கு, கொண்டு எதுக்கு கொடுத்துருங்க, கொஞ்சம் பணம் வந்துச்சு இந்த ஒரு மாதத்துக்கு, இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிங்க, இப்படி தான் நான் கொடுத்துருக்குறேன். இல்லாட்டி அடுத்த ட்ரிப் போடும்போது ஏசல்ல சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறது. இப்படி தான் நம்மளாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி தான். இப்போ தான் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3ஆவது டைம் அம்சு போனனால இப்போ தான் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து சமைச்செல்லாம் கொடுத்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. ஏன்னா நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம், இந்த ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் டிப்ரெஷன் போயாச்சு. யாரையும் பெருசாக போய் பார்க்க முடியல, பழக முடியல. இருந்தாலும் கேஆர்னு இப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லி வந்து அவங்க பெயினெல்லாம் விட்டுட்டு வந்து அவங்க பெயினெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்காகலாம் வந்து பண்ணது பெரிய சந்தோஷம். நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிங்க. நல்லவங்க கிட்டவெல்லாம் போய் நீங்கள் எந்த கெட்டதும் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிறதே இல்லை. இங்கே நிறைய பேர் என் வீடியோலாம் பார்த்ததில்ல, நிறைய பேர் இந்த ஆடியோலாம் பார்த்ததில்ல. சரியா? சும்மா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது வந்து இப்போ அவங்களுக்கு வேணுங்கிற அவங்க ட்ரை பண்ண பொண்ணு எங்கூட க்ளோஸாக இருந்திருக்கும், ஏதாவது லீடாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு லீடாக ஒர்க் பண்ணால் டெய்லி தான் பேசுவோமே, டெய்லி தான் டெக்ஸ்ட் பண்ணுறோமே, டெய்லி ஒரு டாஸ்க் ஒர்க் பண்ணுறோமே. அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும் பழகிறக்கும். நீ எவ்வளோ தான் மோசம்னு சொன்னாலும் அவங்க என்ன மோசம்னு ஒருத்தர் என்ன மோசம்னு ஃபீல் பண்ணாட்டி விட்டுட்டு போயிருங்களே பேசாமல். அவ்வளோதானே? கேஆர் மோசம், என்ன மோசம்? நீ என்ன மோசம் நீ பார்த்துட்ட? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டுனா, இல்லை எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடனை கட்டாமல் விட்டுட்டுனா, இல்லை என் ஒய்ஃபிட்ட போய் பூரா சொத்தையும் வந்து கல்யாணம் பண்ணி பிடிங்கி வாங்கி எழுதி வாங்கிட்டு வந்துட்டுனா, இல்லை அவள் சம்பாரிச்ச பூரா என் பேர் எழுதி வச்சுக்கிட்டுனா, இல்லை நான் சம்பாரிச்ச பூரா நானே வச்சுக்கிட்டேனா, இல்லை சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டுனா, ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஐயோன்னு நான் போய் பார்த்து பதறாமல் போய் அவங்களுக்காக ஃபிசிக்கல் எஃபர்ட், மேனுவல் எஃபர்ட் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டுனா, என் காசை கொடுக்கலையா, என் ஃப்ரெண்ட்ஸை பூரா எனக்காக சேர்ந்தது, நான் அவங்களுக்கு அத்தனை நல்லது பண்ணி அத்தனை பேருக்கு சம்பாரிச்சு அவங்களே கூட்டிகிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வச்சனே. இங்கே வந்து யோசில் இப்படி எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் உங்களுக்காக வாழ்ந்து இத்தனை ஒன்று பண்ணனே. என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க போய். எங்கள் அம்மாவை கூட சொசைட்டி வாழ வைக்கல. எங்கள் அம்மாவை கூட ஒருத்தர் ஆறுதலாக இருந்ததில்லை. நான் கஷ்டப்படும் போது ஒருத்தன் கூட எனக்கு ஏன்னு திரும்பி பார்த்தல. ஒரு புள்ள வந்து எங்கூட பேசினதில்லை பெருசாக இல்லை. இப்போ என்ன வந்து இப்போ நான் நல்லா வந்துட்டு நல்லா வேலை செஞ்சு பெருசாக வந்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு போட்டி போகிறாம என் மேலே? எத்தனை பண்ணுறீங்க? ஒரு நாள் இருந்து பாருங்கள். 30 வருஷம் இல்லை, 30 நாள் எங்க கூட வாங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறவாங்க, உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறவாங்க. நான் போகிறேன், கேட்டு போகிறேன், இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்னால் வந்து காசு கொடுக்க முடியும், என்னால் எஃபர்ட் போட முடியும், என்னால் பிளட் கொடுக்க முடியும், என்னால் வந்து ஒருத்தர் பிரச்சனைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க முடியும், என்னால் கரியர் கைடன்ஸ் கொடுக்க முடியும், என்னால் விசா வாங்கி கொடுக்க முடியும், எனக்கு வந்து அந்த எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும். இப்போ ஒரு பிள்ளை L1B கேட்டதில்லை, L1B நான் வாங்கி வந்திருக்கிறேன், அதுக்கு சொல்லித்தரேன். நான் க்ரீன் கார்டு வாங்கியிருக்கேன், அதுக்கு சொல்லித்தரேன். அப்படி யாராவது வந்திருக்கிறீங்களா? அப்படி யாராவது வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். யார் வரல. இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க.
இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. கௌரவ மேத்தா ஏன் அப்படி இருந்தாருன்னா, கேஆர் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். நான் நாளைக்கு ஒரு கோடி ரூபா கேட்டாலும் காலையில் கொடுத்துருவோம் அப்படி. அப்படிதான் நான்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் மனுஷங்கள. ஏன்னா இது வரைக்கும் போய் காசு கேட்டதில்லை. என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படி. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். அவனுக்கு தெரியும் நான் செலவு பண்ண எனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். என் கூட இருக்கிற அத்தனை மனுஷங்களுக்கும் என்ன தெரியும்னா, அவங்க அவங்க நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் நான் யோசிப்பேன்னு தெரியும். என் கூட வேலை செய்கிற அத்தனை பசங்க பிள்ளைகிட்ட திரும்ப திரும்ப சொல்லுவேன். வேலை இருக்கும்போது பண்ணுங்க, விட்டு போட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே நம்மளுக்கு ஒரு சில நாள் கிரிட்டிக்கலாக இருக்கும். அன்னைக்கு மட்டும் எஃபர்ட் நிறைய போடலாம், மற்ற நாளில் அளவாக பண்ணலாம்ப்பா. இப்படி தான் சொல்லியிருக்கிறேன். யார் படிக்காத பிள்ளை பிஹெச்டி பண்ண சொல்லிக்கிறேன், வேலையை விட்டு நின்ன பிள்ளை ஏன் வேலையை விட்டு நின்று சத்தம் போட்டிருக்கிறேன். வேலை வேணும்னு ஒர்க் பண்ணிட்டு வந்த லீட்ஸ்க்கெலாம் எத்தனை தடவை வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்க சர்வே பண்ணுறாங்க இல்லைங்கிற அடுத்த விஷயம். நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். பணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறேன். ஒர்க் பண்ணுற லீட்ஸ்க்கெல்லாம் படிக்க முடியும்னா பணத்தை கொடுத்து ஒரு சிலர் வாங்கலை. இப்போ நம்மளோட ஒர்க் பண்ணுறது நம்மள மாதிரி தான் இருக்கும், வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் இருந்திருக்குமே தவிர ஒர்க் பண்ண மட்டுமா. எமர்ஜென்சி ஃபினான்ஷியல் ஹெல்ப் அந்த ஒரு குரூப் வச்சிருக்கிறோம், எமர்ஜென்சி லீட்ஸ் வச்சிருக்கிறோம். அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பையன் நம்மளோட ஒர்க் பண்ணுறான், இப்போ இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்மகிட்ட கேட்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு எதாவது பண்ணி தரலாம். இந்த பொண்ணு நம்மளோட ஒர்க் பண்ணுது, இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம். ஆஃப்லைன் நாங்கள் லீட்ஸ் குரூப்பில் பேசுவோம், பப்ளிக்காக நாங்கள் குரூப்பில் பேசிக்குவோம். 10-20 பேர் இருப்போம், பேசுவோம். இப்போ அந்த பொண்ணு யார் சொன்னால் கேட்பாங்களோ, நான் பேச மாட்டேன், நம்ம பேசினா அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு லீட் செட்டு சொல்லி விஜயோ வருஷம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன் நான். நீங்கள் போய் பேசிட்டு வாங்கப்பா, இவ்வளோ பணம் கொடுக்கலாம், அவங்க படிக்கிட்டுப்பா மேலே, இப்படிலாம் பண்ணியிருக்குது. சரியா? இதையெல்லாம் நீங்கள் ஒரு நாள் பண்ணினதில்லை. எனக்கு சந்தோஷம், எங்கள் அம்மா நான் உயிரோடு விட்டு போச்சல, நான் நிறைய வேலை நல்லா பண்ணிட்டேன் வாழ்க்கையில். மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்துக்காத சொசைட்டி, என்ன பார்த்துக்காத சொசைட்டிக்கு நான் நிறைய பண்ணிட்டேன். அதனால நான் சம்பாரிச்ச கூட்டது. நான் நல்லது பண்ணி தான் சம்பாரிச்சேன். நான் ஒன்றும் கெட்டது பண்ணி நான் சினிமாவில் பாட்டு போட்டுட்டு ஆடிக்கிட்டு மற்றவங்களை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இல்லையா, பெட்ரூம் சீனில் நடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணியெல்லாம் வரல. இதெல்லாம் பண்ணியெல்லாம் உங்களை சம்பாதிக்கல. நான் நல்லது பண்ணி மட்டும்தான் சம்பாரிச்சேன். சரியா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்த சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சொசைட்டிக்கு வந்திருப்பான். சினிமாங்கிறது அது ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க வாழட்டும், அவங்களும் மனுஷங்க தான் வாழட்டும். அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. அவங்களை ஏன் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க? அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அவங்களால என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிட முடியும்? அந்த ஷூட்டிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிடுவீங்க. இப்போ நம்ம வீடியோலாம் இருக்குல்ல, இப்போ நம்ம வீடியோலாம் வருதில்ல, இப்போ நம்ம வீடியோ வெறும் மியூசிக்கெல்லாம் போடாமல் பாட்டெல்லாம் போடாமல் எப்படி இருக்கும், அப்படி தான் அதுவும். அதை அந்த மாதிரி ஷூட் பண்ணி அதுக்கு பெரிய டெக்னீஷியன் வச்சு அதை எடிட் பண்ணி அதை மெருகு ஏற்றி அதுக்கு பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு அப்படி பண்ணி இதெல்லாம் பூரா பொய் தானே. இது எல்லாம் ஃபேக்கு தானே. அப்போ அந்த ஃபேக்கை போய் செலிப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதுதான் ஹீரோயிசம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நாட்டுக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டானுங்க, ஜெயிலில் இருந்திருக்காங்க, செத்து போயிட்டாங்க, போராடி இருக்கிறாங்க. மற்றவங்க நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நம்மளுக்கு தெரியுமா? அவங்கள பற்றிலாம் பேசுகிறோமா? அவங்கள பற்றிலாம் வீடியோ இருக்கா? எல்லாமே கெடுக்கிற மாதிரி வீடியோ வருது. அதை பார்த்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும், ஏன்னா நான் ஹீரோவே கிடையாது, நான் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு நான் ஹீரோ. இப்போ உங்களோட ஒர்க்ஷிப் எல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் இதுதான் ஹீரோனா, அந்த டம்மி ஹீரோ நான் கிடையாது. நீங்கள் எனக்கு ஹீரோனே கூப்பிட வேண்டாம். இப்போ யாராவது அப்படி எழுதினா கூட நான் வேணான்றேன். இப்போ நிறைய நம்ம லீட்ஸ் எல்லாம் முதல்ல அப்படிலாம் எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம்ல, திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபாய், இன்னைக்கு இல்லை 2016 11 லட்ச ரூபா கொடுத்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கோயம்புத்தூர் கிட்னி சென்டருக்கு அனுப்பிச்சோம். ஒரு எம்பி லெட்டர் வாங்கி கொடுத்தா ஆப்ரேஷனுக்கு அந்த பையனுக்கு 10,000 கொடுக்குற தாராளத்தில் ஆள் கிடையாது. நம்மகிட்ட சொன்னால் அப்படியே இதெல்லாம் இப்படி கேட்டாங்க, அழுதாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஏசர்லேருந்து 11 லட்ச ரூபா கொடுத்தேன். அன்றைக்கி எனக்கு அந்த டைம் எனக்கு வேலை வேறு போகுது. லாஸ்ட் 1 மந்த் இருக்குது. 2 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேன். நான் 2 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் ஏசரில் மிச்சம் பணம் போட்டு 11 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது எல்லாம் பொறுத்துக்கிட்டே முன்னாடி கூட உயிரோட வீட்டில் இருந்து அப்படி குடும்பம் நடத்தின அப்படி. சரியா? இப்போ அந்த பையன் நம்மளோட இருக்கான். 2017 கொடுத்தது. அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். அந்த பையன் பண்ணி கொடுத்த வீடியோ என்கிட்ட இன்னும் இருக்குது, இப்போ இருக்குது. இந்த மாதிரி நன்றி சொல்லி எனக்கு தமிழில் ஒரு வீடியோ பண்ணி ஏசலுக்கெல்லாம் நன்றி சொல்லி, எனக்கெல்லாம் நன்றி, என் ஒய்ஃப்கெல்லாம் நன்றி சொல்லி அனுப்பிச்ச ஒரு வீடியோ இருக்குது. இவ்வளோ பணம் வந்திருக்குது, எனக்கு என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்ன வீடியோ இருக்குது. அதை நான் போடல, இது வரைக்கும் போஸ்ட் பண்ணல. எங்களுக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் பண்ணி ஒரு நல்லது வாங்கி அப்படியெல்லாம் போன அவசியம் எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம அதை பண்ணணுங்கிற நீடே கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வரல. நான் ஒருத்தர் வேலை செஞ்சேன், 30 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன். உனக்கு தெரியலனா அது உன்னோட இக்னோரன்ஸ். நீ தான் கவலை பண்ணணும், நீ தான் ஒன்று அசிங்கமாக ஃபீல் பண்ணிக்கணும். ஒருத்தர் 30 வருஷம் இத்தனை வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்கிறான், இவ்வளோ பெரிய படையை கூட வச்சிருக்கான், இத்தனை ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கிறான். ஐயோ நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, நம்ம இது வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகாம விட்டோமே, கேஆரை மீட் பண்ணாமல் விட்டுட்டோமே, கேஆரோட ஒர்க் பண்ணுற லீடர்ஸை பார்க்காம விட்டுட்டோமே, அவங்க இத்தனை வேலை பண்ணியிருக்காங்களா நம்ம சொசைட்டிக்கு. இதெல்லாம் நீங்கள் தான் வருத்தப்படணும். நான் எதுக்கு வருத்தப்படுறேன்? இந்த சொசைட்டி ஒரு கேடுகட்ட சொசைட்டியில் வேலை செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியும். எங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் நல்லா பண்ணி முடிச்சு நாங்கள் செத்து போயிடுவோம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு எங்கள் டைம். நான் மனசனாக பிறந்து நான் ஒரு நல்லதை பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா? ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாமல் போய்ங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் உங்கள் நேரத்தை நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? நான் வைக்கிற ரெக்வஸ்ட் இது மட்டும்தான்.
சோசியல் மீடியாங்கிறது எனக்கு உண்டானது, உங்களுக்கு உண்டானது, எல்லா மனுஷனும் சமந்தான். இந்த ஹீரோவர்ஷிப்பே வேண்டான்னு தான் சொல்கிறேன் நான். நான் அந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டத்தில் நான் இருந்தவன் தான். எவ்வளோ நாள் அதுக்காக வசதியில் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஃபாஸ்டிங்கெல்லாம் இருந்திருக்கிறேன், தலைவர் பர்த்டே இப்படிலாம் இருந்திருக்கிறேன். எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சு லைஃப்பில் மேலே வர வர ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் பார்க்கும்போது அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுதுப்பா. சரியா? ஒருத்தர் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுவோம்ல, எங்கள் ஊர் இருக்கிற பையனை போல அழுகும். எனக்கு அதுவும் என்னை நான் ஏதோ ஒன்று சொன்னால் அழுகுவாங்க. ஏன்னா நான் ஃபில்டர் பண்ணாமல் பேசுவேன், நான் மனசில் இருக்கிறத பேசுவேன், உண்மையாக பொய் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் இது வரைக்கும். சரியா? இந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. எத்தனையோ தடவை வேலையை விட்டுலாம் தூக்குனாங்க, தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த நல்லது பண்ணுறாரு, சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, இப்படிலாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு போ. அதை பற்றி ஒரு பிரச்சனை. உன்னோட எண்ணம் அவ்வளோதான், உன் திங்கிங் அப்படி தான் இருக்குன்னா பண்ணிட்டு போய். இப்போ என்ன பிரச்சனை? என்னை கடவுள் படைச்சது, எங்கள் அம்மா மூலமாக நான் பிறந்தது, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போனது வந்து இந்த யூனிவர்ஸ் என்னை பார்த்துக்கன்னு விட்டுட்டு போச்சு. இந்த யூனிவர்ஸுங்கிறது யாரும் கிடையாது, நீங்களாம் தான். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும்ல. அம்மா எல்லாம் விட்டுட்டு போயிடுச்சுல்ல. நான் சொல்கிறேன், இந்த எங்கள் யூடியூப் வந்து அதை சொல்லிடுறேன். எங்கள் பிஎம்ஹெச் செலமணி யூடியூப் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி வந்துருந்துச்சு. அப்புறம் இப்போ ஏதோ வந்து திரும்ப அப்பீல் பண்ணி பார்த்தோம்னா, சரி அப்ளை பண்ணி பார்த்தா அது இல்லை, ஏதோ கண்டென்ட் வந்து ரீயூஸ் ஆகிருக்க மாட்டேங்குது பியூலையும் இதுலையும். அதனால இப்போ எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், திரும்ப அப்பீல் பண்ணி பார்க்கலாம். அது பணத்துக்காக பண்ணல, அது கொஞ்சம் வந்துச்சுன்னா இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கணும் தான் பார்க்குறேன். அந்த ரிசோர்ஸ் இருந்தால் இன்னொரு அம்மா அப்பா இல்லாமல், அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் இல்லாமல், இல்லை 2 பேர் இல்லாத குழந்தைகளை பிள்ளை பசங்களை படிக்க வைக்கணும், அந்த பணம் போட்டுன்னு தான் நினச்சோம். இப்படி தான் நம்மளாம் வேலை செய்கிறோம். ஸோ இந்த சோசியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த சோசியல் மீடியாவை வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நான் நார்மலான ஆளுங்க நல்லது பண்ணேன் தூக்கி தலையை வச்சு சமைங்க. உன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு பையனுக்கு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டேன்னா அப்போ செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்போ சபாஸ்ன்னு சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் கேர் உங்களுக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் 1000 பேர் இந்த மாதிரி வருவாங்க, 1,00,000 பேர், கோடி பேர் இந்த மாதிரி வந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதனால யாருமே வர மாட்டாங்க. நான் போயிட்டேன்னு இதெல்லாம் இது நடக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இப்போ நம்ம வச்சுக்கிற ஏசில் வந்து ஒன்றுமே நடக்காது. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு நான் போய் ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு கண்டு பயந்தெல்லாம் யாரும் வர்றதில்ல. நான் என்னை அழிச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணுறேன் பார்த்தீங்களா, என்னை அழிச்சுக்கிட்டு நான் வழி எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு பண்ணணும்னு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த பையன் மனசு மாதிரி வந்து கூட நிற்பான். நீங்கள் 100 பேர்த்துக்கு பண்ணீங்களா, இல்லை 10 பேர் தான் நல்லவனாக இருப்பான். நான் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் பேர் தான் லீடர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் தான் கூட நிற்பாங்க, மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. சரியா? அவன் தான் எப்போ பார்த்தாலும் நயன்தாரா பார்க்குறது, தனுஷ் பார்க்குறது, ஏறம் இப்படி போயிடுவாங்களே. சாரி இந்த நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, பட் அதான் இப்போ ட்ரெண்டு. நீங்கள் அதானே பார்க்குறீங்க. அவங்களெல்லாம் அவங்க படத்தை பார்க்க வேண்டாம், செலிப்ரேட் பண்ண வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவங்களும் ஹியூமன் பீயிங் தான், நீங்கள் எல்லாம் பாருங்கள். பட் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. அவங்க நீங்கள் பண்ணுறதுனால தான் அவங்க செலிபிரிட்டின்னு சொல்லி பார்க்குறாங்க. சக மனுஷன் உங்களை மதிச்சாங்களா? முதல்ல நான் மதித்தேன். நீ எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நீங்கள்லாம் பண்ணாதப்போ கூட வந்து இங்கே எத்தனையோ பேர் வந்து அலுமினி ஏசல்லாம். இது வந்து ஏசல் அலுமினி கிடையாது. இதில் ஜாயின் பண்ண முடியாத ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்களா. அவங்க அண்ணன், தங்கச்சி, அக்கா, மாமன், மச்சான், ஃப்ரெண்டு, தெரிஞ்சவன், சொந்தக்காரன், சண்டைக்காரன், இத்தனை பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன் வந்து கேட்டோம்னே. யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு எத்தனை வேலை பண்ணியிருப்பேன், எவ்வளோ நேரத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துருப்பேன். கேஆர் பூரா நேரத்தையும் வேலைக்கு செலவு பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு என்ன பெரிய கோடிக்கணக்கில் எங்கள் அப்பா அம்மா சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா? நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுனா என் குடும்பம் நல்லா வந்துருன்னு சொல்கிறேன். நான் வேலை செஞ்சால் தான் என் குடும்பம் சோறு திங்க முடியும். அந்த கண்டிஷன் இருந்தால் உங்களுக்கு இத்தனை வேலை இத்தனை வருஷம் பண்ணியிருக்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் தான் பேசுவாங்க. அதுலேயும் ஒரு படம் வந்து இப்போ சூர்யா படம் நல்லாலே நம்ம ஒய்ஃப் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்குது. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? என் ஒய்ஃப் ஒரு நாள் இந்த சோசியல் கேரியர் என்னை விட்டுட்டு போகிறோன்னு சொன்னால் அப்படி என் கூட சண்டை தான் போட்டா அப்படி, இந்த காசை கொடுக்கூடாது அப்படி, இந்த நேரத்தை கொடுக்கூடாது அப்படி, இதெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு தான் வேண்டியது, எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி தான் சண்டை போட்டா அப்படி. சரி, அந்த நல்லது பண்ணுறதுலாம் யாரும் விடுறதில்ல. அது சினிமா தானே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணுறது? அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்குது. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா அனாதையை விட்டு போட்டு போச்சு. நான் ரொம்ப நாள் அனாதையாக இருந்துட்டு அந்த வேலை செஞ்சு ஒவ்வொருத்தரையும் நான் சம்பாதிக்கும் போது அனாதையாக இருந்து ஒவ்வொன்றா சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது. சரியா? நம்ம ஒரு யாரோ ஒரு விஷயம் பண்ண இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கும் ஒருத்தர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எங்கூட இருந்த அத்தனை நண்பர்கள், எங்கூட இருந்த பசங்க பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. இன்றைக்கி ஒரு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் அது லிஸ்ட் கிடையாது. அதை விட இன்னும் பெருசாக இருக்குது. எனக்காக வந்து இந்த இடத்துல நின்னது, இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னி எடுத்துகிட்டு வந்தது. நம்ம தான் சொல்கிறோமே, ஒரு பொண்ணு வந்து டெலிவரிக்கு பே பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனை, பிரிஞ்சிருந்தாங்க. டெலிவரி பணம் கட்டினா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் நான் வந்து 1, 2, 3 டைம்ஸ் இந்தியா வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு டைம் கூட வந்து அவங்க பார்க்கல.
மீட் வச்சுருந்தோம், அதுக்கெல்லாம் வரல. எத்தனை மீட் வச்சுருந்தோம்? நம்ம ஸ்கூல் மீட் 1, பியூ மீட் 2, எங்கள் வீட்டில் ஒரு மீட் 3, ட்ரஸ்ட் மீட் மொத்தம் 4 மீட் வச்சுருந்தோம். எங்கேயுமே வரல. இப்படி தான் மக்கள் இருக்காங்க. நான்லாம் ஒருத்தட்ட 5 விசா வாங்கினா செத்து போயிடுவேன். ஐயோ! இவங்க காசை வாங்கியிருக்கிறேன். கஸ்டமர் இப்போ கூட வந்து எங்கள் மாமியாருக்கு பண்ணல, இன்னொரு ஃப்ரெண்டு ஏர்செல்லில் கொடுத்தாரு. அது திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். இன்றைக்கி வந்து ஏர்செல்லில் சொன்னான் வந்து, என்னடா இன்னைக்கு பணம் இல்லைன்னு இப்போ லேட்டாக தான் பார்த்தேன். ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு 10 லட்ச ரூபா அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொன்ன. அப்படி இப்போதைக்கு எதுவும் மேனேஜ் பண்ணுறேன்னா நான் வெளியே கொடுத்த கடன்லாம் கேட்டு வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறேன்டா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ நல்ல மனுஷங்களை சம்பாதிங்க. இங்கே யாருக்குமே வந்து ரொம்ப நாள் நடிக்கவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளோட யாருக்குன்னு. எங்கள் ஊர் இருக்கிறது அத்தனையும் பியூரானது, ட்ரூவானது, எனக்காக நிற்கிறது. ஒரு சிலது போயிடுறாங்க, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் இந்த செலிபிரிட்டி ஷோக்கு போய் பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒரு நல்லது பண்ணிங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏதோ 1, 2 வெளியில் வர்றதுனால அதுக்கெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு கைண்டாக சொல்கிறது என்ன, நான் வந்து உங்கள் ஒருத்தன் இல்லையா? நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். அப்போ நீங்கள்லாம் வந்து என் மேலே ஒரு பரிவும் பற்று இருந்திருக்கணுமில்ல. அம்மா இல்லாத பையன், அனாதையாக இருந்த பையன், ஒருத்தருமே இல்லாத பையன், ஒருத்தர் கூட வந்து அப்போ கொஞ்சம் எல்லாம் எங்கள் ஏஜில் நல்லா சாமாக தானே இருப்போம். மேபி போனால் என்ன, என் கூட நிறைய பிள்ளைகள்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் உயிராக உலகமாக தானே இருந்திருப்பேன். என் கூட சேர்ந்து ஒரு காஃபி டீ குடிக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ப்ரோட்டோக்காலே வேறு. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து நான் என்னை விட கஷ்டப்படுற பிள்ளை கட்டிக்கணும்னு நினச்சேன். எப்போவுமே அப்படி தான். எனக்கு இந்த காசு பணம் இதில் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ வேலையை விட்டு தூக்கு, என்னை யூஎஸ் விட்டு தூக்கு, என்னால் சரியாக பண்ண முடியும். இங்கே இருந்தேன்னா நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியுது, நிறைய பணத்தை கொடுக்க முடியுது, நிறைய பேருக்கு கூட்டிகிட்டு வர முடியுது, நிறைய குடும்பத்தை டெவலப் பண்ண முடியுது, நிறைய நேரம் கிடைக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இதனால தான் இங்கே இருந்தேன். இல்லைனாவெல்லாம் செல்லாமலை துட்டுலாம் வந்திருக்க மாட்டேன். நான் எங்கள் அப்பா அம்மா கடன் இல்லாமல் இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியே ஏதாவது சென்னையில் வேலை செஞ்சுட்டு பெங்களூர் கூட போலியே, சென்னையில் மட்டும் தான் இருந்தேன். அங்கேயே இருந்து அப்படியே போயிருப்பேன். இங்கே வர ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அதிகமானதுனால இந்த வேலையுமே இந்த வாழ்க்கையுமே சமூக பொறுப்போட தான் மாற்றிக்கிட்டேன் நான். இப்போ ஒரு ஐஏஎஸ் படித்து ஒரு போலீஸாக இருந்தால் மட்டும்தான் சொசைட்டிக்கு வேலை செய்ய முடியுமா? ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தால் வேலை செய்ய முடியுமா? ஏன் நம்ம பண்ண முடியாதா? நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தது தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தேவையில்லாத சோசியல் மீடியா இதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த பிள்ளை பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க டெஃபினேஷன் ஆஃப் ஹீரோ இல்லை, நீங்களாம் ரியல் ஹீரோஸ் தான். இப்போ முகுந்தெல்லாம் பார்த்தோம்ல, முகுந்த் வரதராஜன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து சும்மா இந்த பாட்டு போடுறது, அதுலேயும் வந்து இந்த பிள்ளைங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணுறீங்க? வர்றது ஹீரோயின் மாதிரி நடந்து போகிறது பிடிக்கிறது, அதுலேருந்து விக்கிலிருந்து பூரா அங்கே ஃபேக். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் உடம்புல என்ன இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. எங்கள் உடம்புல என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமே. உனக்கு ரியலாக என்ன இருக்குதோ ஒரு 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 ஆம்பளைக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஒரு ஆம்பளையோட ஒரு 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 உச்சக்கட்ட ஒரு 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 அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ்ங்கிற ஒரு பொம்பளோட இருக்கிறது தான். ஒரு பொண்ணோட இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு அப்படி தான். ஆனால் இந்த உலகம் அதெல்லாம் மாற்றிருச்சு. அப்படி தான் இருக்கணும். நான் அதனால தான் வந்து இயற்கையாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறது. என்னென்னா இப்போ வந்து மனுஷங்க கிரியேட் பண்ணது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் உயிருக்கு போராடும் போது அந்த உயிரை தான் நான் பார்ப்பேன். இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், இலவு, நல்லது, கெட்டது, கருமாதி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் நான். கல்யாணம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். ஒரு உயிருக்கு போராடினா அந்த உயிரை தான் பார்ப்பேன் நான். அது இயற்கையாக ஒரு சிலது நடக்க முடியல. குழந்தை பிறக்கிறது, கருவுறது, அதாவது ஒரு ஆண் பெண் காதல், அதெல்லாம் முதல்ல அப்படி தானே இருந்திருக்கும். இன்றைக்கி வேணால் நம்ம இந்த ஸ்டேட்டஸு, இந்த ஜாதி, இந்த மதம் இவ்வளோ சௌரியமாக இருக்கிறாங்க, இப்படி கல்யாணம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸிங்கு. எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லாத்துக்குமே லவ் வராதில்ல. யாரோ ஒரு சிலர் மேலே தானே காதல் வருது. ஒரு சிலர் பார்த்தா நம்ம அழைச்சிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அவங்களுக்கே இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இயற்கையானது. அதை தாண்டி வந்து எல்லாத்தோட போகிறது வர்றது அதெல்லாம் வேறு விஷயம். சரி, இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ணி இப்போ அதாவது அதை வேல்யூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா ஒரு இடத்துல உயிருக்கு ஒரு நேச்சரான ஒரு விஷயத்தில் அடி வாங்குது, ஒரு குழந்தை ஒரு உயிருக்கு போராடுதுன்னா அது இதெல்லாம் விட்டு போட்டு அங்கே வந்துடணும். இவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். நேச்சர் இயற்கையாக படைச்சதுக்கு மட்டும்தான் அவ்வளோ வேல்யூ இருக்குது. மனுஷங்களாக படைச்சதுக்கெலாம் அவ்வளோ வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க. இந்த மாதிரி வேலையில் பண்ணாதீங்கப்பா. இந்த சோசியல் மீடியாவில் போய் வந்து இத்தனை வீடியோ பார்க்குறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இதை பற்றி பேசாதீங்க. எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த ஹீரோவெல்லாம் ஒரு வீடியோ போட்டால், ஒரு ஹீரோயின் ஒரு வீடியோ போட்டால் பூரா அவங்களுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது. அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பூரா 100 கமெண்ட் பாசிட்டிவாக போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ நல்லது பண்ணுறவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேக் ஆஃப் இட்டெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம லைஃப் நல்லா நல்லா இருக்குது, சொசைட்டி பெட்டராக இருக்கும். நிறைய நல்ல மனுஷங்களை உருவாக்குங்க.
இந்த உலகமே மாற்றி ஒன்றை பண்ணிட்டு போனாலும் அது கரெக்டுன்னு ஆயிராதில்ல. அத்தனை பேர் அதை சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு செலிபிரிட்டி பற்றி காலை எந்திரிச்சில்றது பொழுது செலிபிரிட்டிக்கு நடக்கிற இஷ்யூ தான் லைஃபு, அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தான் லைஃபு, அதுதான் நம்மளுக்கு சோறு போடும், நம்ம எக்ஸ்ட்ரானா நம்ம அதை தான் பார்க்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு பர்சனலாக செலவு பண்ணிக்கணும், நம்ம ட்ரிப் போகணும், ஜாலியாக இருக்கணும், ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடணும், அதை ஒரு வீடியோ பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், இதுதான் லைஃப்னு எல்லாமே இருந்தால் கூட நான் அப்படி இருக்க மாட்டேன். சரியா? நான் மனுஷனாக பிறந்திருக்கிறேன், எனக்கு பகுத்தறிவு இருக்குது, நான் அந்த மாதிரி இருந்துட்டு சாக விரும்பலை. எப்படி இருந்தாலும் எல்லோரும் சாகத்தான் போகிறோம். சரியா? நான் அப்படி இருந்துட்டு சாகலை. ஒவ்வொரு பையனும் பிள்ளையும் கஷ்டப்படுவோம், நான் கூட இருந்தான்னு இருக்கட்டும். கேஆர் வந்தார், இதை பண்ணார், கேஆர் வந்தார், இதை கொடுத்தாரு, கேஆர் வந்தார், இத்தனை பேர்த்து கூட்டிகிட்டு வந்தார், இவ்வளோ காசை கொடுத்தாரு, இத்தனை பேர் எனக்கு கூட நின்னாங்க, எனக்கு இந்த இஷ்யூவில் காப்பாற்றினார், இந்த இஷ்யூவில் ஹெல்ப் பண்ணார், இங்கே படிக்க வச்சார், எனக்கு இப்படி தான், நான் இப்படி தான் இருக்க ஆசைப்பட்றேன், வேறு மாதிரி இருக்க ஆசைப்படல. எங்கள் கூட இருக்கிற அத்தனை லீடர்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தது. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேனே தவிர எனக்கு 4 கொம்பெல்லாம் முளைச்சிடல. என்ன இந்த கருவை நான் சுமந்துருக்கிறேன், அம்மா இல்லைன்னு நான் பாதிச்சு வளர்ந்தேன். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், அம்மா இல்லாதெல்லாம் நீ பார்த்துருக்கிறேன், அவங்க பணத்தை தேடி ஒன்று, பொம்பளை தேடி ஒன்று, நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் அப்படி நிறைய பார்த்துருக்கேன். எல்லாருமே கேஆர்லாம் அப்படி என்ன மாதிரிலாம் வந்து இருந்ததில்லை அப்படிலாம். அப்போ அது அதனால வந்து பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட்டு. இப்படி கஷ்டப்பட்டால் தான் அப்படி இருப்பாங்க. நல்ல ஃபேமிலியில் பிறந்தவங்களாம் தப்பானவங்களாம் அர்த்தம் கிடையாது, பணக்காரங்களாம் தப்பான அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டட் எல்லாம் கொடுத்துட்டு போலியா, ஜாக்கிஜான் எல்லாத்தையும் கொடுக்கலையா, மக்களுக்காக கொடுக்கலையா? நான் இன்னும் பெருசாக வாழ்க்கையில் போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது இன்னும் பாதி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போகணுங்கிறது தான். இன்னும் பாதி பேருக்கு கொடுத்துறன்னு தான். ஒரு டைம் வந்து இன்னும் ரொம்ப பிரேக்கிங்காக இருந்துச்சு. இந்த டைம் நானும் வஞ்சியெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்திருந்தோம், நம்ம தாராவரம் வந்திருந்தோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க தான் அவங்க. அந்த ஊர் தாராவரம் பக்கத்தில் தான், வேண்டாம் ஊர் வேண்டாம் விடுங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெட் ரிட்டன் அந்த மாதிரி இருக்கார். பொண்ணுக்கு நேப்கின் வாங்கி நடந்துச்சு. சரியா? அப்போ வந்து எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல, இப்படி இருக்குது இந்த மாதிரி. அப்போ அவங்கள போய் ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன், கொஞ்சம் ஃபீஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய பிள்ளைங்க அப்படி இருக்குதுன்னா என்னப்பா பண்ணுறது, யார்கிட்ட கேட்டாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, சொத்தை விற்க முடியலன்னு அழுகுது. அந்த டைம் 30 5 20 40 மனுஷன் கையில் எடுத்து கொடுத்து போட்டு வந்துட்டோம். அதுக்கெல்லாம் கணக்கும் கிடையாது, ஒரு வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி எத்தனை. அப்போ அதை வந்து என் ஒய்ஃப்கிட்ட வந்து மறைச்சித்தானே ஆகணும். இப்படி சொல்ல முடியுமா? நான் என் மனசார எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தரும் பண்ணலின்னு ஓட்டு இங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு, ஆம்பளைகளுக்கு அத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு 22 லட்ச ரூபா நான் பையனுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு 10 லட்ச ரூபா நாங்கள் ஒர்க் பண்ணோம், 32 லட்சம். இதுவே ஒரு பொண்ணுக்கு நான் பண்ணி தான் நீங்கள் தப்பாக தான் பேசியிருப்பீங்க. அதாவது ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது, மனிதாபிமானம்ங்கிறது இருக்குது இல்லையா, கடவுள்னு ஒன்று இருக்குது, கர்மான்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற அத்தனை உயிரையும் நான் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா தான் பார்த்தேன். எனக்காக கூட நிற்கிறவங்களுக்கான உயிரை கொடுத்து நான் நிற்பேன். அவங்க எனக்கு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு சோலாக மட்டும்தான் பார்த்தேன். இது ஒரு உடம்பாகவும் இது ஒரு இதுவாகவும் அப்படிலாம் பார்த்தது இல்லையே. திட்டுனா கூட ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி திட்டுவேன், பிரிச்செல்லாம் திட்டினது கிடையாது. அது பெட்டராக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். சரியா? நான் தப்பு பண்ணாலும் சாரி சொல்லி போட்டு வந்துடுவேன், சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரியா? ஸோ அதனால் பசங்களுக்கு தான் நிறையா பண்ணியிருக்குது. பசங்களுக்கு தான் 60% பசங்களுக்கு பண்ணி 40% பிள்ளைகளுக்கு பண்ணிக்குது. ஆனால் இது ரிவர்சல் இருக்கணும். அம்மா அப்படி போயிடுச்சு, அம்மாவுக்காக ஸ்டார்ட் பண்ணது 60% பிள்ளைகளுக்கு பண்ணிட்டு 40% பசங்களுக்கு பண்ணியிருக்கணும். நம்ம சொசைட்டி அப்படி தான் இருக்குது இல்லையா? எங்கிட்ட வந்து ஒரு புள்ள வந்து எதையுமே அச்சீவ் பண்ணாமல் போனதே கிடையாது. இது வரைக்கும் வந்து ஒரு வேலையோ இதுவோ அதுவோ விசாவோ பணமோ அவங்க படிக்கிறக்கோ எல்லாமே வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இங்கே யாரும் மிஸ்யூஸ் பண்ணல. எங்கிட்ட பாதி பேர் பேசணும், நானும் சொல்கிறேனே, அந்த டெலிவரி கட்டின பொண்ணுக்கு நான் ஒரு நைட்டு பூரா ஒர்க் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியுமே, எல்லாம் பப்ளிக்காக குரூப்பில் ஒர்க் பண்ணு தானே. ஒரு டே ஃபுல்லாக ஒரு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த டெலிவரி பணத்தை கட்டணும். சரியா? அந்த பொண்ணு இன்னும் வந்து நான் பார்க்க தெரியவே தெரியாது. இன்னும் நான் யாருன்னு யாருன்னு தெரியும், இன்னும் வந்து எனக்கு அந்த முகம்லாம் இன்னும் தெரியாது, எனக்கு நம்பர் கூட இல்லை இன்னும். இப்படியெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் ஒரு மூலம் முடுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. சோசியல் மீடியாங்கிறது இவங்களை கொண்டு வந்து வெளியே சேர்த்துங்க. இந்த சொசைட்டிக்காக வேலை செய்கிறவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட நிற்கிறவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டால் என்னன்னு கேட்குறவங்க, ஒரு அக்கறையில் உங்களுக்காக யோசிக்கிறவங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்காக போராடினவங்க, நாட்டுக்காக போராடினவங்க, வீட்டுக்காக போராடினவங்க இல்லையா, இவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துங்க சோசியல் மீடியாவில். மற்றபடி நம்மளுக்கு இந்த செலிப்ரிட்டிஸ் இவங்க பண்ணுற இஷ்யூஸ், இவங்க பண்ணுற இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேணாம்ப்பா. அது அவங்க பர்சனல். அவங்க வெளியே என்ன பண்ணுறாங்களோ, சினிமானா மியூசிக் போடுறாங்க, நடிக்கிறாங்களோ, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றபடி நம்மளுக்கு எதுவும் வேணாம் டிஎஸ். நம்ம இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு என்னாரும் இதை பார்த்து இதுதான் வாழ்க்கை, இதுக்காக நம்ம பிறந்தோம். மனுஷனாக பிறந்ததெல்லாம் ஒரு குரூப் வந்து செலிப்ரிட்டி ஆயிடுவாங்க, பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணுறது, அவங்க இரும்புறது, தும்புறது, குளிக்கிறது, பல்லு விளக்குறது, இதையெல்லாம் பார்க்குறக்க நம்ம பிறந்திருக்கிறோம். மனுஷன்னா ஒரு வேலி. நம்ம நாயாக பிறந்திருக்கலாம், பேயாக பிறந்திருக்கலாம், பன்னியாக சிங்கமாக பிறந்திருக்கலாம், எறும்பாக பிறந்திருக்கலாம், பூனையாக பிறந்திருக்கலாம், முயலாக பறவையாக பிறந்திருக்கலாம். நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோமில்ல. மனுஷனாக இதுக்காக பிறந்தோம். இந்த சுழற்சி இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து ஒரு தடவை வந்து ஹைனாவை சாப்பிட்ரும்,
கடிச்சு கொன்றும். அதே மாதிரி வந்து ஒரு வயசான சிங்கத்தை ஏதோ ஒரு வீடியோ இன்றைக்கி நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தேன். ஒரு 4 ஹைனா சேர்ந்து கொன்று சாப்பிட்ற மாதிரி ஒன்று பார்த்தேன். இது சுழற்சியில் நடக்கும். இங்கே யாருமே பெரியவங்களாம் கிடையாது. இங்கே எல்லாமே அழிஞ்சு போகிறவங்க தான். எல்லா மனுஷங்களும் அழிஞ்சு போயிடுவோம். நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். சரியா? அதனால் நல்ல மனுஷங்களை நேசிங்க, நல்ல மனுஷங்களை சம்பாதிங்க, நல்லவங்கள இருக்க முயற்சி பண்ணுவோம். மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். ஒரு வேலை இருந்தால் கூட நம்ம இதில் ஓப்பனிங் இருந்தால் சொல்லி வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து என் பேரை கெடுத்துக்கூடாதுன்னு எத்தனை வேணால் சண்டை போடலாம், திட்டலாம், அதெல்லாம் உரிமை இருக்கு. ஆனால் வாங்கி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை கூட்டு வந்து வீட்டில் வச்சு இங்கேருந்து படின்னு சொல்லலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 3 மாதம் சோறு போடலாம் யோசிக்கக்கூடாது. இப்படிலாம் ஒவ்வொன்றும் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அத்தனை பேர்த்த மீட் பண்ணி அத்தனை பக்கம் போய் அத்தனை பீப்புள்கிட்ட பேசி பழகி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரியா? இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து சேர்த்துங்க. நீங்களாம் வந்து கூட சேருங்க. நம்ம எல்லோரும் நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒன்றுனா நான் தான் வரணும், எனக்கு ஒன்றுனா நீங்கள் தான் வரணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி நீங்கள் எதை பண்ணி செலிப்ரேட் பண்ணி உங்கள் நேரத்தை பூரா செலவு பண்ணுறீங்களோ அவங்க லைஃப்பில் கிடையாது. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று தான் பண்ணுறாங்க. கைண்டாக நடிக்கிறாங்க. வந்து கைண்டாக என்னோடய வீடியோ போட்டு ஒரு சில ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறேன். வாவ் ஸோ கைண்டு நீங்களாம் அனுப்புகிறீங்க. நம்மளுக்குலாம் அறிவு வேண்டாமா? உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறீங்க. எனக்கு நீங்கள் எந்த பணத்தையும் கொடுக்கல. நான் சம்பாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன். சரியா? உங்களுக்காக வேலை செய்கிறேன். உங்களுக்காக லைஃப்பில் பாதி விட்டுருக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு யாரும் பண்ணலை எதுவும். அதுக்காக நம்ம வந்து நிற்கிறோம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்டது என்ன மாதிரி இருக்கிறவங்க பூரா வந்து கூட சேருங்க போதும். மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. சரியா? உங்களுக்கு நிறைய நான் சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் அதை சொன்னேன். எனக்கு ஒரு அம்மாட்ட போய் சொன்னேன். ஃபோன் பண்ணி கஷ்டம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஹோமேஜில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கிட்ட ரொம்ப நாள் கரமிச்சு பேசணும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. 10 வருஷம் எவ்வளோ நல்லா இருந்து தெரியுமா, இப்படியெல்லாம் இத்தனை சீரியல் பார்த்தேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன். நீ 10 வருஷம் சீரியல் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குறேன், உனக்கு வந்து முடியலன்னு நான் வந்து பேசணுமான்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் 2 நாள் கரமிச்சு முடியலன்னு சொல்லி அப்புறம் கூட சத்தம் போட்டேன். அப்புறம் சொன்னாங்க, அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை பூரா நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் போய் நீ எங்கேயெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வேற ஒருத்தர் இன்டெரக்டாக பொழைக்க வச்சுக்கிட்டே இருப்போம்ல, அவங்க லைஃப்பில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. யாருனே தெரியாத ஒரு சக மனசன் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்படி தான் வாழ்க்கை நடக்கும். அங்கே தான் மனிதாபிமானம் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து போயிடுவோம். நான் இன்றைக்கி செத்தாலும் சிரிச்சுக்கிட்டு இதே மாதிரி செத்து போயிடுவேன். ஏன்னா நான் அத்தனை நல்லது பண்ணிட்டேன். அவ்வளோ பேர்த்துக்கு உண்மையாக இருந்துட்டேன். அவ்வளோ பேர்த்துக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் நான் இந்த லைஃப் நான் ப்ளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? இருக்கிற வரைக்கும் எனக்கு லாபம் தான். இருக்கிற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கு லாபம் தான். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். இதை கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டு போட்டு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எல்லா நேரம் எங்களை மாதிரி இருந்து பண்ண சொல்ல, முடிகிற அன்றைக்கி இதை பண்ணால் போதும். அங்கே பண்ணுற சப்போர்ட் இங்கே பண்ணுங்கள். 1000 கேர் வந்து உங்களுக்கு நிற்பாங்க. நீங்களே மாறி வந்து நிற்பீங்க. நானும் 10 வருஷமாக சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறேன், வாங்க கேர் பண்ணலான்னு. சுகுமார் வரலையா? குமரேஷ் வரலையா? மல்லிகா வரலையா? பிரகாஷ் வரலையா? இவங்களாம் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்களும் இப்படி உள்ள வந்து சேர்ந்தாங்க. இவங்களாம் ரொம்ப வருஷமாக ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க. இவங்க எப்படி வந்து எங்களோட வந்து சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு 7 ட்ரஸ்ட் ஆச்சு. இந்த 7ங்கிறது 70 ஆகணும், 700 ஆகணும், 7 லட்சம் ஆகணும், 7 கோடி ஆகணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் வந்து சேருங்க. எல்லாமே பாசிபிள். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. டேக் கேர்.